Hello, my dear boys and girls. Good evening. எல்லாரும் என்ன பண்றீங்க? சார் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். இன்னும் பிரசன்டேஷன் டே ஓபன் பண்ணல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்காக டக்குனு ஓபன் பண்ணிடுறேன். ஓகே, பட் சரி வெயிட் பண்ணுவீங்களா, லைவ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் வந்துட்டேன். These are the questions. First question பார்த்துக்கோ. Physical independence of force is a consequence of எந்த law of motion? ஓகேவா? என்னது physical independence of force வந்து is a consequence of which law of motion அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்குள்ள சார் வந்துட்டு மைக் மாட்டிட்டு what I'll do is I'll get this presentation ready. இதை வந்து நோட்டில் ஓப்பன் பண்ணும். இதில் வந்துட்டு நம்ம எழுத முடியாது. ஓகே, ஸோ யோசிங்கடா, இதுக்கு என்ன ஆன்சர்னு அப்படியே யோசிச்சு எனக்கு சொல்லுங்கள். In the meantime, I'll get my stuff ready. இருக்கீங்களாடா, பார்த்துட்டீங்களா? Hopefully you guys are here and you've seen the question. Yes. Am I getting answers? இருடா, ஃபோன் வேறு எங்கே இருக்குது, நான் பார்க்குறேன்டா, ஒரே நிமிஷம்டா. ஓகே, வருது சார். லெசன் சார், என்ன லெசன்டா? லாஸ் ஆஃப் மோஷன் லெசன். லாஸ் ஆஃப் மோஷன் ஒன் ஷாட் நான் எடுத்துட்டேன்டா, வந்துட்டு இருக்கு. சரியா? அண்ட் இன்னொரு மேட்ரு என்னன்னா, நம்ம வந்துட்டு அப்படியே இது பார்த்துட்டே போகும்போது எல்லாமே ரிசால்வ் பண்ணிடலாம், எல்லாமே அப்படியே கற்றுக்கலாம். ஓகேவா? என்னது ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் அப்படியே வரும்போது இதாண்டா டாபிக்கு, இது பேஸ் பண்ண இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். அப்போ உனக்கு கான்செப்ட்ஸும் கிளியர் ஆகிடும். அப்படியே கூட சேர்ந்து ஒன் ஷாட் பார்க்கும்போது ஓகே லெசனோட ஃப்ளோ இதுதான் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? புரிஞ்சுதா? இஸ் ஆட் கிளியர்? மூஞ்சி கிஞ்சி கழுவாம அப்படியே வந்துட்டேன்டா, பரவாயில்ல. சரி, ஓகே. ஐ கைஸ் ரெடிடா? கிளாஸ் உள்ள போயிடலாமா? ஓப்பன் பண்ணிடவா? ஒரே நிமிஷம். இம்போர்ட் ஃபைல். எஸ், வி ஹவ் காட் இட். Time to give it back, mommy. குத்தலாமா? ஓகேடா, போங்க. What is the answer for this? Come on. What is the answer for this? Physical independence of force is a consequence of. ஃபர்ஸ்ட் நீயே யோசிச்சு பாரு. ஃபோர்ஸ் வந்து ஃபிசிக்கலி இண்டிபெண்ட் அப்படின்னு எந்த லால சொல்றாங்கடா? எந்த லாலையுமே அப்படி சொல்லியே சார். ஓகே, ஃபோர்ஸ் ஃபிசிக்கலி டிபெண்ட்னு எந்த லால சொல்றாங்க? செகண்ட் லால என்ன சொல்றாங்க? F equals ma சொல்றாங்க. ஸோ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது இல்லைன்னு வச்சுக்கலாமா? செகண்ட் லா இல்லை. தேர்ட் லால என்ன சொல்றாங்க? எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். அப்போ F of AB ஈக்குவல்ஸ் FBN பார்த்துருக்கோம், மைனஸ் FBN பார்த்துருக்கோம். கரெக்டா? சாரிடா, பார்க்கலன்னா மன்னிச்சிருங்க. எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ல இருந்து F of A on B ஈக்குவல்ஸ் F of B on A அப்படின்னு சொல்லுவாங்க. மைனஸ் போட்டுருவாங்க, ஏன்னா அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்றதுனால நெகட்டிவ் சைன் வரும். அப்போ அதுவுமே வந்துட்டு ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் இல்லை, ரெண்டு டிபெண்டன்ட் ஃபோர்ஸஸ் தான் இருக்கு. ஓகேவா? என்னது? ஒரு ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் லென்த் தள்ளுது, ஒரு ஃபோர்ஸ் வந்து ரைட் லென்த் தள்ளுது, அப்படிதான் சொல்றாங்க. ஸோ அதுவும் இல்லை. அப்போனா ஃபர்ஸ்ட் லா தான் கரெக்டா. ஆல் ஆஃப் தீஸும் வராது. அப்போனா ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் தி ஆன்சர். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல என்ன சார் சொல்றாங்க அப்படின்னு நீ யோசிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்னது? யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லா தான் ஆன்சர். கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் லால என்ன சொல்றாங்க அப்படின்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லா என்னதுடா? An object tends to stay at rest if it is at rest, and it tends to be in motion if it is already in motion. அவ்வளவுதானே? An object tends to resist its change in its state of motion. என்னது? அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷன்ல ஒரு சேஞ்ச் ஏற்படணும்னா அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இனர்ஷியா தான் சொல்றாங்க. கரெக்ட், வெரி குட். அது வந்து எப்படி ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட்னு காட்டுது சார் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, ஓகேவா, ஃபோர்ஸ் வந்து தனித்தனியாக தான் ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் இண்டிவிஜுவலாக தான் ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நெட் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆகுது ஆன் பாடிஸ். ஓகேவா? வேறு சைட்லேருந்து வேறு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, கம்பைனாக ஆக்ட் ஆகல. ஓகேவா? தனித்தனி ஃபோர்ஸாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் லா தான். அது அதோட ஒரு கான்சிக்வன்ஸ். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் தான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகேவா? இது ஒரு கொஸ்டின் தான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ரா. இதுக்கு அடுத்து பார்க்க போகிறதெல்லாம் செகண்ட் லா பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ். அது என்ன சார் செகண்ட் லா பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ்? செகண்ட் லா என்னதுடா? F equals ma. என்னது? ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன். அது ஒன்று. இன்னொன்று, ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா? என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமும் ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அதுதான் செகண்ட் லா. அதை பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? Are you guys ready? In the first question is ரொம்ப easy. A force acting on a particle of mass m is indicated by the force time graph as shown. ஓகேவா? இது வந்து force and time graph. இப்போ உனக்கு என்ன கேட்குறாங்க? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் ஓவர் டைம் இன்டர்வல் ஃப்ரம் 0 to 8 seconds. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு விஷயம் தெரியணும்டா. ஓகேவா? இங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னன்னா, ஏரியா அண்டர் த கர்வ் ஃபார் அ ஃபோர்ஸ் டைம் கிராஃப் வந்து உனக்கு மொமெண்டம் கொடுக்கும். என்னது?
ஏரியா அண்டர் த கர்வ் ஃபார் அ ஃபோர்ஸ் அண்ட் டைம் கிராஃப் வந்து உனக்கு மொமெண்டம் கொடுக்கும். ஓகேவா? என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டி வந்துட்டு ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிக்கும் போதும் டீயால் டிவைட் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன், ஒரு டீயால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருக்கேனா? என்னடா சொல்லியிருக்கேன்? வாட் ஹவ் ஐ டோல்ட் யூ? ரைட்டாக யோசிங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃபில் நம்ம வந்துட்டு ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா? என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். வெலாசிட்டி வந்து மீட்டர் பெர் செகண்ட், நமக்கு கிடைக்கிறது வெறும் மீட்டர். ஸோ செகண்டால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி, இன்டெகிரேஷனா அதிகம் தானே ஆகும். ஸோ எஸ், மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணாதான் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் டைம் கிராஃபில் என்னது, அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் டைம் கிராஃபில் ஓகேவா, F ஈக்குவல்ஸ் MN இருக்கா, இது இன்டூ டி பண்ணால் மொமெண்டம் வந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்டூ டி பண்ணால் மொமெண்டம் வந்துடும் நான் சொல்கிறேன். எப்படி சார்? F ஈக்குவல்ஸ் ஏக்கு பதிலாக V/T போட்டுக்கோ, ET அடிச்சிரு. இப்போ MVன்னு இருக்கா, F இன்டூ டி ஈக்குவல்ஸ் MVன்னு இருக்கா, அப்போ உனக்கு என்ன கிடைக்குது? மொமெண்டம் கிடைக்குது. ஸோ ஒரு ஃபோர்ஸ் டைம் கிராஃபோட ஏரியா அண்டர் த கர்வ், அதாவது இன்டெகிரேஷன் பண்ணால் நமக்கு வந்து மொமெண்டம் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? கிளியர்னா சாட்டில் ஒரு ஃபயர் விடுறா. கிளியர்னா சாட்டில் ஒரு ஃபயர் விடு. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏரியா அண்டர் த கர்வ் வந்துட்டு எதனால மொமெண்டம்னு உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா சாட்டில் ஒரு ஃபயர் விடு. டப்புன்னு விடு. ஓகே, டைம் கொடுக்குறேன். சாரி. ஜூம்லலாம் வந்துட்டு இட் இஸ் வெரி இமீடியட்ரா. ஜூமில் இருக்குல்ல, ஜூம் மீட்டிங்கில் இருந்தால் நீ வந்து ஃபயர் போடு அப்படின்னு சொன்னால் உடனே ஃபயர் தெரியுது. ஓகேவா? சொல்ல வருது யூடியூப்ல, பட் தேர் இஸ் அ லேக். ஏன்னா ஜூம் மீட்டிங் இஸ் அ கால், பட் திஸ் இஸ் அ ஸ்ட்ரீம். ஓகே, புரிஞ்சிருச்சு. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டா? இல்லைடா நான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன். நோ இஷ்யூஸ் அட் ஆல். இரு, முன்னாடி வந்து சாட்டு பார்க்க முடியல, கையில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஹலோ சார், வெதர் ஐ எம் லேட்? நோடா கண்ணா, யூ ஆர் நாட் லேட். திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். என்னது? This is the very first problem, so you are not late. கவலைப்படாதீங்க. அருணா, hello அருணா, good evening, welcome to the class. Hello நிஷாந்த், யுவன், welcome to the class. Hi to உங்களுக்கும் welcome to the class. Hi. Hi guys சொல்லியாச்சு. தியாகு வழக்கம் போல எப்பயும் வந்துருவேன். Hi, hello, வணக்கம் and welcome to கலக்க போகுது யார் இல்லை to physics class. ஓகேவா? பார்த்துலாமா? இப்போ பாருடா, இது எல்லாத்துக்கும் ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிக்க போறீங்கடா. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடி, இதோட ஏரியா கண்டுபிடி, இதோட ஏரியா கண்டுபிடி, இதோட ஏரியா கண்டுபிடி. இந்த ரெண்டோட ஏரியாவையும் ஆட் பண்ணு. இது மட்டும் கீழே இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணிரு. ஓகேவா? எனக்கு பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். சார் ஐ எம் அந்த வே டு ஹோம், வீட்டுக்கு போய் கிளாஸ். சாரிலாம் சொல்லாதீங்களா, உன் இஷ்டத்துக்கு பாடுறா. உனக்காக தான் கிளாஸ், எனக்காக கிளாஸ் இல்லை. ஓகேவா? ஸோ நான் லேட்டாக வந்தால் நான் சாரி சொல்லலாம், நீ லேட்டாக வந்தால் நீ சாரி சொல்ல வேணாம். உன் இஷ்டத்துக்கு நீ போய் பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் டசன்ட் மைண்ட். ஓகே, பை வினோ, டோன்ட் வரி, கோ சி த கிளாஸ் அட் யுவர் ஓன் டைம். ஓகேவா? அதுக்கு தான் யூடியூப்ல வந்துட்டு லைவ் போடுறோம். ஸோ தட் இட் இஸ் ஜூம் காலாக வைக்காம ஏன் யூடியூப்ல போடுறோம்? அப்போ தான் திரும்ப இருக்கும், நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ டோன்ட் வரி. ஓகேவா? இது ஓகேவா? ஏரியா கண்டுபிடிச்சிருவீங்களா? யார் ஆன்சர் போடுறீங்க? இங்கே பாரு, கிளாஸ் வந்து நீ நோட் புக்கே எடுக்காம வெறுமனே பேன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது, வேஸ்ட்டு. ஓகேவா? நீ என்ன பண்ணணும்? நோட் புக் எடுத்து ஸ்டார்ட் சால்விங். இப்போ நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணணும்னு. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னடா? half into base into height. அதுவும் சொல்லணுமா? அதுவும் தெரியலையா? half into base into height, length into breadth, length into breadth. 3 கால்குலேட் பண்ணுங்க டக்குன்னு. கமான். ஓகேவா? என்னது? டக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. கமான். ஓகே சார், தேங்க்யூ. ஓகேடா. கிளாஸுக்கு வரலன்றவங்க எல்லாம் உட்காந்து அழகா பார்த்து ஓகே சார் தேங்க்யூ சொல்றாங்கடா. நீங்க என்னடா? சரி, ஒரு ஏரியாவா? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்? எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், அப்புறம் ஏரியா ஆஃப் தி அதர் ரெக்டாங்கிள். இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். கமான், யாருக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சு? 6 அப்படின்றது தான் ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. 6 கரெக்ட் ஆன்சராடா? ஆர் யூ கைஸ் ஷூர்? ஒரே ஒரு நிமிஷம்டா, கால் மாட்டிச்சு. Is 6 the right answer? இல்லடா கண்ணா, 12 தான்டா ரைட் ஆன்சர். ஓகே, 6 வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ 6 எழுதிக்கிறேன். 6, வாட் இஸ் த யூனிட் ஹியர்? ஆஃப் தே மென்ஷன் த யூனிட். இவர் இப்போ நான் உனக்கு கேட்குறேன், என்ன கேட்குறேன்? இது வந்து யூனிட் மென்ஷன் பண்ணியிருக்காடா அப்படின்னு கேட்குறேன். இதில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஃபோர்ஸ் எதில் இருக்குது? நியூட்டனில் இருக்குது. நியூட்டன் என்ன? எஸ்ஐ யூனிட். அப்போனா நமக்கு இங்கே வர ஏரியா அதில் வரும், மீட்டர் ஸ்கொயரில் தான் வரும். ஏன்னா மீட்டர் தான் வந்து எஸ்ஐ யூனிட். 6 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்து who is going to give me the next one? Triangle 6. Sir, my mark is not reaching above 50 in mock test. Mock test எடுத்துட்டு என்ன பண்ணீங்க? Did you correct all your mistakes? எரர் லாக் வச்சிங்களா? இதை தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு எடுத்து எழுதுனீங்களா? எழுதிருந்தீங்கன்னா சரியா இருக்கும்.
ஓகேவா என்னது எழுதியிருந்தீங்கன்னா இட் would become better, don't worry. இங்க பாரு brutally honest advice for mental toughness அப்படின்னு சாரோட ஒரு வீடியோ வருதுடா, நாளைக்கு வரும்டா, அது நீ பாரு. ஃபெயிலியர்ஸோட எப்படி டீல் பண்ணணும்னு அது உனக்கு சொல்லும். ஓகேவா என்னது ஃபெயிலியர்ஸோட எப்படி டீல் பண்ணணும்னு அது உனக்கு சொல்லும். இந்த ரெக்டாங்கிள் வந்து 12 சொல்லியிருக்கீங்க. ஓகே அடுத்து கடைசி ரெக்டாங்கிள், இது எப்படா 12, இது எப்படா 12? ஐ திங்க் இது 12 சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8 minus 4 4 3s are 12. இது வந்து 6 தானடா, 3 times 2 3 2s are 6. எஸ் டோட்டல் ரெக்டாங்கிள் 12 டோட்டல் 18. என்னடா சொல்றீங்க? நோ நோ நோ, இட் இஸ் ராங். இந்த ரெக்டாங்கிளோட லென்த் என்னடா, இங்க பாரு 3 போட்டிருக்கு பாருங்க, 3 போட்டிருக்கா. அப்போ இது என்னது 2ல இருந்து 4 வரைக்கும் 2, இது 3, 2 3s are சாரிடா, இது 2, இது 3, 2 3s are 6 தான் வரும். எஸ் 6 தான் வரும், இது 6 தான் வரும். 6 minus 6 அப்படியே போயிடும், 0 ஆயிரும். 12 மீட்டர் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். 12 நியூட்டன் தான் ஆன்சர். ஓகேவா ஓகேவா 12 நியூட்டன் செகண்ட் தான் ஆன்சர். வந்துருச்சா? டோட்டல் எப்படிப்பா 18 வருது? இங்க பாரு, இங்க பாரு, இந்த ரெக்டாங்கிள் என்னடா 3 2s are 6 தானடா. இந்த 6 6 போயிடும், இது பிளஸ் இது மைனஸ் சொல்றேங்க, இது வந்து கீழே இருக்கனால மைனஸ். எஸ் ஓகேவா கிளியரா? கிளியர்னா சாட்ல ஒரு ஃபயர் போட அடுத்த சம் பார்க்கலாம். எப்படி 12 நியூட்டன் செகண்ட் வந்துச்சு தெரிஞ்சிச்சா? Did you get it? Above total 18. Yes da, above total 18, below 6, 12 minus 6 பண்ணா. Sir, hi blaster, வாடா. Below 6. புரிஞ்சுதா? Okay, fire போட்டீங்க. Next question. Let's move on to the next question. ஒரு stone is dropped from a height h. It hits the ground with a certain momentum p. If the same stone is dropped from a height 100% more than the previous height. Okay வா? 100% more than the previous height. அதாவது 2 times the heightல இருந்து drop பண்ணா momentum change என்ன இருக்கும் when it hits the ground? The momentum when it hits the ground will change by what? அண்ணா உங்களோட ஒர்க் அவுட் பிளான் சொல்லுங்க அண்ணா. டேய் நானே ஒர்க் அவுட் பண்ணி 3-4 வருஷம் ஆச்சுடா, 3-4 years ஆச்சு ஒர்க் அவுட் பண்ணி. வேணும்னா அதுக்கும் கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன். இல்லை அது நம்ம ஏதாச்சும் பர்சனல் சேனல் ஏதாச்சும் ஆரம்பிச்சு போடலாம். பட் இட்ஸ் பீன் 3 or 4 years since I worked out properly. இப்போ தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன், பார்ப்போம் எவ்வளோ நாள் ஆகுது திரும்ப பழைய ஃபிசிக் வரத்துக்குன்னு. தட் இஸ் another story for another day. இப்போ இதுக்கு வாங்க, ஸ்டோன் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. டேய் இருங்கடா, கிளாஸை கவனிடா டி. வாட்ச் த கிளாஸ் பார், ஒன்றும் இல்லை. ஓகே வாட்ச் த கிளாஸ். ஓகேவா கிளாஸ் மட்டும் பார்க்கலாம். கமான் கெட் பேக் டு கிளாஸ் டா, கெட் பேக் டு கிளாஸ். இனிமே ஃபுல் ஹேண்ட் சட்டை தான் டாடி. கெட் பேக் டு கிளாஸ் டா. இதில் என்ன இருக்கு பாருடா. சரி ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்துலாமா? ஐ திங்க் நோ ஒன் இஸ் ஃபைண்டிங் தி ஆன்சர். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது மொமெண்டம் என்னவா இருக்கும். மொமெண்டம் வந்துட்டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. இது எல்லாருக்கும் தெரியுமா? என்னது? ஓ மை காட். டேய் மைக் கேக்குதாடா? மைக் கிளியரா இருக்கா சார்? கொஞ்சம் மைக் லைட்டா உதச்சிட்டேன். இஸ் இட் ஸ்டில் கிளியர்? ஓகே சார், இஸ் இட் ஸ்டில் கிளியர்? இஸ் த மைக் ஸ்டில் கிளியர்? லைட்டா மைக் உதச்சிட்டேன், நம்ம ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ பாரு நான் இங்கே எழுதுறேன் பாரு. மொமெண்டம் ஈக்குவல்ஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி. பி ஈக்குவல்ஸ் எம்வி. இங்கே பாரு, பெரிய பி போடாத. பெரிய பி போட்டால் அது வந்து பவர். ஓகேவா? என்னது? பெரிய பி போட்டால் அது வந்து பவர். நீ வந்து குட்டி பி தான் போடும். சின்ன பி. ஓகேவா? சின்ன பி. பி ஈக்குவல்ஸ் எம்வி. கரெக்டா? எஸ் சார், கிளியர் சார். ஐ ஹவ் டு ப்ரிப்பேர் ஃபார் மீட் எக்ஸாம் இன் கர்நாடகா சார். Could you please say any ideas? Study well. That is the only idea. Okay, look at what all portions you have. Make sure you have studied everything. Yes, that is the only idea. Or if you are finding it difficult to study everything, find out what are the most important topics, what are the most important questions, and start there. First, get a framework for your lesson. ஓகேவா? லூனா ரக்ஷிதா தமிழும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு லெசனுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கோங்க. லெசனில் இதுதான் இருக்குது. எக்ஸாம்பிள் நியூட்டன்ஸ் லானா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸை பற்றி பேசுவோம், அப்புறம் கலீலியோ என்ன பண்ணுவார், அப்புறம் நியூட்டன் என்ன பண்ணார், அப்புறம் மூணு லால செகண்ட் லால வந்துட்டு என்னென்ன பார்ப்போம், இம்பல்ஸ்லாம் பார்ப்போம், அதெல்லாம் தெரியணும். இது பாரு மொமெண்டம் எல்லாமே செகண்ட் லால தான் வருது, அதெல்லாம் தெரியணும். அப்புறம் தேர்ட் லால என்ன பார்ப்போம்,
அது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும்டா. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அது மாதிரி என்னென்ன கான்செப்ட்ஸ் வருது, டாபிக்ஸ் தெரியணும். அந்த டாபிக்ஸில் இதெல்லாம் முக்கியமான டெரிவேஷன்ஸ், இதெல்லாம் முக்கியமான சம்ஸ், அது மாதிரி தெரிஞ்சால் இட் வில் பி வெரி ஈஸி. ஹாய் சோபனா, குட் ஈவினிங், வெல்கம் டு த கிளாஸ். இப்போடா இருங்கடா சம் பார்க்கலாம்டா. லெட்ஸ் கெட் டு த சம். ஓகேவா? m into v இருக்கு. இந்த vக்கு g and h வச்சு நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் தெரியும். அது என்னன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். v equals root over 2gh. இப்போ இது பார்த்தோன்னே இது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையே சார் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. என்னது v square equals u square plus 2as இருந்து அது வந்திருக்கு. அதில் u 0 போட்டுருவேன், ஏக்கு பதிலாக g போடுவேன், எஸ்க்கு பதிலாக h போடுவேன். கரெக்டா? அதெல்லாம் போட்டினா v square equals 2gh மட்டும் வரும். அப்புறம் v equals root over 2gh வந்துடும். ஓகேவா? இதில் தேங்க்ஸ் பஞ்ச் சார். எஸ்மா, நோ வரிஸ்மா. சரியா? நோ வரிஸ். எல்லாரும் எக்ஸாமுக்கு இப்படி தான் படிக்கணும். இதில் ஒன்றும் பெருசாலாம் நான் சொல்லிடல. ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டாபிக் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு யூ கேன் மெயில் மீ எனி டைம். உங்களுக்கு இமெயில் ஐடி தெரியும். சரியா? ஸோ டோன்ட் வரி. இது v equals root over 2gh எப்படி வந்துச்சுன்றதுல யாருக்கும் டவுட் இருக்கக்கூடாதா? இந்த மாதிரி ஆப்வியஸான விஷயங்கள்லாம் நான் அப்படியே எழுதிட்டு போகிறேன். ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா என்ன நிறுத்தி கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். எதுக்கு தேவையில்லாமல், எது வை ரிஸ்க் இட். ஓகேவா? இப்போ நான் வந்து மொமெண்டம் ஈக்குவல்ஸ் m into root over 2gh அப்படி எழுதிக்கிறேன். சரியா? இதான் மொமெண்டம் ஃபார்முலா. இப்போ அவன் என்ன சொல்றான், ஹைட் வந்து 2 times இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். கரெக்டா? அப்போ p dash equals ஹைட் வந்து 2 times இன்க்ரீஸ் பண்ணிட்டா p dash equals m into root over 2g2h இப்படி போடுறேன். ஓகேவா? என்னது இப்படி போடுறேன். இப்போ இதுல p டேஷ்லயும் p இருக்கு. கரெக்டா? p டேஷ்லயும் m into root over 2gh அப்படின்னு இருக்கு. அதை நான் இப்போ எழுதி காட்டுறேன் பாரு. m into root over 2gh. இந்த 2 மட்டும் அப்படியே வெளில எடுத்து root 2 தனியாக எழுதிக்கிறேன். புரியுதா? என்ன பண்ணியிருக்கேன்? புரிஞ்சுதா? புரியும்டா. புரிஞ்சுட்டு தான்டா இருக்கும். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த 2 மட்டும் தனியாக வெளில போயிடுச்சு. இப்போ h is equal to p into கிடைச்சிருச்சா? p கிடைச்சிருச்சு, p dash கிடைச்சிருச்சு. What is the question that they asked? The same stone வந்து drop பண்ணா the momentum when it hits the ground will change by எவ்வளோ % அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது will change by எவ்வளோ % கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? p dash minus p by p into 100. என்னது change equals p dash minus p divided by p into 100. ஓகேவா? என்னது கரெக்டா? இதான சேஞ்ச். இது எப்படி? இப்போ p dash என்னதுடா ரூட் 2p அப்படின்றது நமக்கு தெரியும். எஸ். வாட் இஸ் தி ஆன்சர் நோ? இதுக்கப்புறமாச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேடா. கிராஃப்ஸ் எல்லாம் நான் வந்து வீடியோ போடுறேன். டோன்ட் வரி. கிராஃபுக்கு நான் போட்ட கால்குலஸ் வீடியோலேயே கொஞ்சம் கிராஃப் பற்றி பேசியிருப்பேன். இதுதான் கிராஃப், இதுதான் ஸ்லோப்பு, அது மாதிரிலாம். அதுக்கு தான் கேட்குறீங்களா என்னன்னு தெரியல. பட் எஸ், ஐ வில் லுக் இன் டு இட். வாட் கைண்ட் ஆஃப் கிராஃப் கொஷின்ஸ் யூ ஆர் கெட்டிங், அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ கண்டிப்பாக போடுறேன். டோன்ட் வரி. இப்போ இந்த சம் ட்ரை பண்ணுறீங்களா இல்லையாடா? இந்த ப்ராப்ளம் கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? எனக்கு எதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். Do you guys find this problem easy or difficult? If easy, why easy? If difficult, why difficult? எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இது கால்குலேட் பண்ணிடுவீங்களாடா? root 2p minus p by p into 100. b is the answer. b 41% is the right answer. ஓகேவா? எப்படி 41% வந்துச்சு? தியாகோ எக்ஸ்பிளைன். how did you get 41%? இங்கேருந்து எப்படி 41%க்கு வந்தீங்க சொல்லுங்க. யாரால சொல்ல முடியுமா? உங்களுக்கே தெரியுமா? தெரியாதா? இதான் சொல்லுங்கடா. give me some kind of feedback so that I can teach you. 41% தான்டா ஆன்சர். எஸ், 41% is the right answer. But how did you get to 41%? எப்படி 41%க்கு வந்தீங்க? ரொம்ப ஈஸி. நான் சொல்லவா? p காமனா வெளிலடுறா. root 2 minus 1 இருக்கும் by p into 100. root 2 ஓட வேல்யூ வந்து 1.41 something. என்னது 1.41 something. நீ 1.41 போடுறேன்னு வச்சுக்கோ. இந்த 1 இந்த 1ம் போயிடும். 0.41 into 100 மட்டும் தான் இருக்கும். அப்போ உனக்கு வந்து 41% கிடைக்கும். புரிஞ்சுதா? சிம்பிளா?
எஸ் எக்ஸாக்ட்லிடா சூப்பர். நான் சொல்ல அவனு சொல்லிட்டான் பக்கா. இந்த சம் பாடுறா, இது ரொம்ப ஈஸி. A body under action of forceக்கு வெக்டார் கொடுத்துருக்கான். acquires an acceleration of 1 meter per second. The mass of this body must be. ரொம்ப சிம்பிளான சம். இதுக்கு மேல சிம்பிளா ஒரு சம் இருக்கவே முடியாது. ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்னன்னு எனக்கு யார் சொல்ல போறா? Find the magnitude. Who is going to find the magnitude first? வாங்கடா பார்க்கலாம். Yes, correct Inba, correct Dr. Inba, yes, you're exactly right. That is what we've done. Okay வா? இப்போ இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிங்க பாப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? root over 36 plus 64 plus 100 which is equal to root over 200 10 root 2 அப்படின்னு வரும்டா. என்ன வரும்? 10 root 2 அப்படின்னு வரும். இதுக்கு மேக்னிடியூட்லாம் கண்டுபிடிக்க தெரியலனா நீ பழைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸே பார்க்கலன்னு அர்த்தம். ஒழுங்கா பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வா. அப்படி இல்லாட்டியும் வந்துட்டு ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் போட்டினா உனக்கு வந்துரும்டா. அவ்வளோதான். ஹாய் சுதா வெல்கம் டு த கிளாஸ். ஹாய் டாக்டர் இன்பா வெல்கம் டு த கிளாஸ். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டீங்க. 2 root 10 10 root 2 கரெக்டாக சொல்லு. 2 root 2 10 root 2 தான்டா இங்கே வரும். 100 into 2 இருக்கும். 100க்கு 10 root 2. அப்புறமா அது கண்டுபிடிச்சாச்சா? அப்போனா மாஸ் ஈக்குவல்ஸ் என்னதுடா? Mass equals F by A or F equals MA. இப்போ F வந்துட்டு 10 root 2 by A என்னது 1. அப்போ ஏன்டா இது வந்துச்சு? இதுதானடா வரணும். What mistake did you do? Dr. Inba, what was the mistake that you did? தெரியலையா? 10 root 2 தான்டா ஆன்சர். எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுச்சாடா? Mass equals force by acceleration. F equals MA உங்களுக்கு தெரியும். இப்போ M equals F by A. ஓகேவா? மாஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ரூட் 200 எஸ் ரூட் 200 10 root 2 வந்துடும். அது ஆக்சிலரேஷன் ஒரே ஒரு செகண்ட்ன்றதுனால ஓகேவா? இங்கே F by A பண்ணும்போது உனக்கு 10 root 2 ஆன்சராக வந்துடும். புரிஞ்சுதா? சிம்பிள். Now let's move on to the next problem. Sand is being dropped on a conveyor belt at the rate of m kilograms per second. m க்கு வேல்யூ தரல, m kilograms per second அப்படின்றதுல sand drop பண்றாங்களாம். The force necessary to keep the belt moving with the constant velocity of v என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? முழுசா சால்வ் பண்ணாம சொல்லிட்டேன்னா டோன்ட் வரி ஒன்றும் தப்பு இல்லை. முழுசா சால்வ் பண்ணலனாலும் 10 root 2 தான் வந்திருக்கணும். 2 root 10 வந்திருக்க கூடாது. இங்க என்ன வரும்? ரூட் ஓவர் 200ன்னு வரும். விச் இஸ் ரூட் ஓவர் 2 times 100. 100க்கு தான் வெளில வந்து 10 வந்துடும். அதனால தான் 10 root 2 வருது. ஓகேவா? ஓகே, டோன்ட் வரி. இப்போ சாண்ட் இஸ் பீயிங் ட்ராப்ட் ஆன். இது இந்த சம் ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிங்கடா. டேக் சம் டைம். ஓகேவா? என்னது? டேக் சம் டைம் டு திங்க் அபவுட் ஹவு டு சால்வ் திஸ். Force is equal to the rate of change of momentum அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? என்னது? Force equal to rate of change of momentum அப்படின்னு நமக்கு தெரியும். So F equals green color பார்த்தாலே எரிச்சலா வருது. So ஓகேவா? Is this clear? Force வந்து rate of change of momentum அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்துட்டு ஓகேவா? இது ரெண்டுமே வந்துட்டு நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போற அப்படின்னா வந்துட்டு what are you going to do? தனித்தனியா you are going to use the என்ன ரூல் யூஸ் பண்ணி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சொல்லுங்க. ஹாய் கிராஃப்டி, குட் ஈவினிங் வெல்கம் டு த கிளாஸ். வாங்க ஓகேவா? v dm by dt plus m dv by dt. ஓகேவா? இந்த ரூல் பேர் என்னடா? யாராச்சும் எனக்கு இந்த ரூல் பேர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எஸ், கால்குலஸ் தான்டா. கால்குலஸ்ல இப்படி ரெண்டா வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ற ரூல் பேர் என்ன? வாட் இஸ் திஸ் ரூல் கால்ட்? Who is going to tell me? UV method. Yes, when both the quantities are dependent. Okay, another
when both the quantities are dependent on time. என்ன பாரு, மாஸும் வந்துட்டு டைம் டிபெண்ட் தான், எவ்வளோ மாஸ் கொட்டுறாங்க அப்படின்றது டைமை பொறுத்து வேரி ஆகுது. அதே மாதிரி வெலாசிட்டி டைமை பொறுத்து வேரி ஆகுது. அதனால வந்துட்டு சார் நீங்கள் அக்டோபர் ஃபிசிக்ஸ் ஸ்டடி பிளான் கொடுத்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த்க்கும் தருவீங்களா? எஸ்டா தரேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தரேன். நான் அக்டோபருக்குன்னு கொடுக்கலையா, நான் 100+ மார்க்ஸ் தானே, 8 சாப்டர்ஸ், முக்கியமான 8 சாப்டர்ஸ் கொடுத்தேன். அது நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அடுத்த மாதத்துக்கும் வந்துட்டு வேறு என்ன செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதாவது வந்துட்டு இந்த ஃபஸ்ட் இதெல்லாம் கவர் பண்ணிட்டா அதுக்கு அடுத்த லெவலில் என்ன டாபிக்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தா எவ்வளோ மார்க் எடுக்கலான்றதை வச்சு நான் வந்து சொல்கிறேன். சரியா? ஸோ டோன்ட் வரி. இப்போது as v is a constant, கரெக்டாக? என்னது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அப்போது dv/dt என்னடா ஆகும்? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்னது? சிம்பிள். அப்படியே இங்கிலீஷ்லேயே யோசிச்சு பாரு. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து 0. ஏன்னா வெலாசிட்டி மாறவே மாறாது, அவ்வளோதானே? அப்போது இந்த மொத்தமும் வந்துட்டு 0 ஆயிரும். ஓகேவா? என்னது? இந்த மொத்தமும் 0 ஆயிரும். தர்ஷன் வந்துட்டு டி ஆன்சர் அப்படின்னு சொல்கிறீங்களா, பி ஆன்சர் அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லைடா கண்ணா, பி இஸ் நாட் த ரைட் ஆன்சர், வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்துட்டு பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து 0ன்னு வந்துடும். இப்போ நமக்கு வேற என்ன மீதியா இருக்குது? to keep the conveyor belt moving at v meter per second. என்னது? conveyor belt வந்துட்டு v meter per second அப்படின்ற ஸ்பீடில் வந்துட்டு மூவ் ஆகிட்டே வைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் நீடட் வந்துட்டு v into m டா. என்னது? v into m. ஓகேவா? என்னது? பட் how do we get there? எப்படி சார் அங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னதுடா? dm/dt என்னதுடா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? m kg/s கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த dm/dtக்கு பதிலாக நீ வந்து m போட்டுக்கலாம். அப்போ f ஈக்குவல்ஸ் vmன்னு வரும். இதுதான் ஆன்சர், சி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? சிம்பிளா இந்த சம்மு. இந்த சம் ஈஸியா? ஏன்டா 0 சொல்றீங்க? எவ்வளோ ஃபோர்ஸ் இங்கே பாரு, சாண்ட் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கான் ஒரு கன்வேயர் பெல்ட் மேலே, m kg/s அப்படின்ற ரேட்டில். அப்போ ஃபோர்ஸ் நெசசரி டு கீப் த பெல்ட். ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் நமக்கு தெரியும். ஓகேவா? என்னது? ஃபோர்ஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு தெரியும். அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமை நம்ம வந்துட்டு யூவி மெத்தட் வச்சு, ஓகேவா, v du/dt by u dv/dt, ஓகேவா? அதுதான் நீ dx வச்சு படிச்சிருப்ப, u dv/dx plus v dv du/dx அப்படி படிச்சிருப்ப, கரெக்டா? அது பண்ணும்போது நமக்கு இந்த dv/dt வந்து 0 அப்படின்னு தெரியும். அதனால இந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிடுது. இந்த dm/dt வந்து mன்னு தெரியும். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் vm. அவ்வளோதான், சிம்பிள், ஈஸி தானே இந்த சம்ம. இதுக்கு ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இப்போ அடுத்து, an object of mass 3 kg is at rest. அப்புறம் ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுதான், இஸ் அப்ளைட் ஆன் தி ஆப்ஜெக்ட். தென் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் 3 = 3 seconds. என்னது அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா கொடுத்துருக்காங்க? சரி, நான் கிவன்லாம் எழுதவா உனக்கு, அப்போ தான் ஈஸியாக இருக்குமா? m ஈக்குவல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கடா சொல்லு? 3 kg கொடுத்துருக்காங்க, கரெக்டா? அப்புறமா ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் ஈக்குவல் 6t² i cap plus 4t j cap. ஓகே, அப்புறமா வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கேட்குறாங்கடா. ஃபர்ஸ்ட் நமக்கு மாஸ் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு. மாஸ் அண்ட் ஃபோர்ஸ் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம், கரெக்டா? என்னது? மாஸ் அண்ட் ஃபோர்ஸ் வச்சு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா f ஈக்குவல்ஸ், கரெக்டா? என்னது? f ஈக்குவல்ஸ் ma. அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிங்க, அப்புறம் அதுலேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? யார் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறா? கம் ஆன், கிவ் இட் யுவர் பெஸ்ட் ஷாட். a ஈக்குவல்ஸ் என்னதுடா? a ஈக்குவல்ஸ் இது வந்து கிவன்ரா. இது கிவன் இருந்துட்டு போகுது. அடுத்து a ஈக்குவல்ஸ் f/m. f என்னது? 6t² i cap plus 4t j cap by m என்னது? 3. ஓகேவா? இங்க 4/3 இருக்கும், கரெக்டா? அங்க 4/3 இருக்கும். அப்போ நான் இதை வந்துட்டு
2t square I cap plus 4 by 3 t j cap. எழுதிக்கலாமா? Yes. எழுதிக்கலாமா அப்படி? Okay. Now what do we do? Now we know that we know what A equals dv by dt. Yes. இது நமக்கு தெரியுமா? Acceleration equals rate of change of velocity. இது நமக்கு தெரியுமா? அப்போ dv equals a dt. இப்படி எழுதிக்கலாமா? dt மட்டும் அந்த பக்கம் போயிடுச்சு. பார்த்து தாண்டா இருக்கீங்க. Now what do you do? எனக்கு எஸ் டாக்டர் இன்பா, வெரி குட். ஆக்சலரேஷனை இன்டகிரேட் பண்ணால் வெலாசிட்டி கிடச்சிரும். இப்போ சரி, ஓகே, இன்டகிரேட் பண்ணலாமா? இன்டகிரேட் பண்ணிடலாமா? v ஈக்குவல்ஸ் இன்டகிரல் ஆஃப் t ஈக்குவல்ஸ் 3 செகண்டில் தான் கேட்குறாங்க. ஸோ 0 to 3. ஏ என்னது? 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4 by 3t into dt. யார் எனக்கு இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் சொல்ல போறா? Who is going to tell me the answer after integration? ஷாம் ராஜசேகர் from அப்படின்னு சொல்றாங்க. From what? 2t square I cap plus 4 by 3 t j cap இருக்கு. இது யார் வந்து? மீ. ஓகே, ஷாம் ராஜசேகர், come on. மீ சொல்லியிருக்கீங்க. Try to tell me the answer. Take your time. Take your time. Try to tell me the answer. நான் வந்துட்டு க்ளோஸ் தரேன். t ஸ்கொயர் வந்துட்டு will become t cube by 3. t வந்துட்டு will become t square by 2. ஓகேவா? என்னது இப்படி தான் ஆகும். சாரிடா, பண்ண மறைக்குது. ஓகேவா? இப்போ இதை வச்சு நீ போட்டு எனக்கு ஆன்சர் சொல்ல பார்ப்போம். கமான். தர்ஷன் வந்து பி ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. எஸ் தர்ஷன், வெரி குட் தர்ஷன், சூப்பரா. பி தாண்டா கரெக்ட் ஆன்சர். சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி பண்ணியிருப்பாங்க பசங்களா? இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? நானே எழுதிடவா? திஸ் வில் பி ஈக்குவல் டு 2 by 3 t cube I cap plus 4 by 6 t square j cap. ஓகேவா? இதில் வந்துட்டு 0வும் 3யும் போடணும். 3 எடுத்துட்டு வந்து உள்ள போட்டு பாரு. 3 எடுத்துட்டு வந்து உள்ள போட்டு பாரு. 3 into 3 into 3. இங்கே வந்துட்டு 3 into 3. ஓகேவா? 0 போடும்போது அதெல்லாம் போயிட போது அதை அப்படியே விட்டுரு. ஒரு 3 அடைஞ்சிருமா? 3 3s are 6 into 2. ஸோ 18 வந்துருமா? 18 I cap வந்துருச்சா? அதான் ஆன்சரில் இருக்கு. ப்ளஸ் 3 into 3 இருக்கு. 3 ஸ்கொயர் இருக்கு, அதாவது 9 இருக்கு. 3 1s are 3, 3 2s are 6, 2 1s are 2, 2 2s are 4. மீதி இந்த 2 into 3 மட்டும் தான் இருக்கு, which is 6. வந்துச்சா ஆன்சர்? எஸ். எல்லாருக்கும் ஈஸி தானே? ஆமாண்டா, பி தாண்டா ஆன்சர். பக்கா, வெரி குட். ஓகேவா? லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். வேற. ஓகே, வினோ வீட்டுக்கு வந்தாச்சா? வினோ தானே எனக்கு வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. வினோ வீட்டுக்கு வந்துட்டாங்க போல அதுக்குள்ள. வெரி குட் வினோ. வாங்க பார்க்கலாம். Cricketer catches the ball of mass 150 grams in 0.1 second moving with the speed of 20 meter per second. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க? என்னென்ன உனக்கு இருக்கு பாரு. வெலாசிட்டி இருக்கு, டைம் இருக்கு, மாஸ் இருக்கு. ஓகேவா? என்ன இருக்கு? வெலாசிட்டி இருக்கு, டைம் இருக்கு, மாஸ் இருக்கு. எப்படி சால்வ் பண்ணலாம் எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்தையும் வச்சு நமக்கு ஒன்று தான் தெரியும். என்ன தெரியும்? ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் ஒரே ஒரு நிமிஷம்டா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், how is this thumbnail? என்னடா ஃபோக்கஸ் ஆக மாட்டேன்டா. ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இதுதான் வந்துட்டு அடுத்த வீடியோ thumbnail அப்படி சொல்கிறாங்க. அதை நான் வந்து உனக்கு இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீ எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகேனா போட்டுடலாம், இல்லைனா வெயிட் பண்ணலாம். சரியா?
ஓகேவாடா அந்த தம்ப்நெயில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்குன்னா சொல்லி இதை போட்டுடலாம் அடுத்த வீடியோக்கு. பி டி சார் நான் ப்ரெசன்ட் மெசேஜ் பண்ணியிருந்தேன் சார். வெரி குட்மா நோ ப்ராப்ளம். இது நம்ம ஆல்ரெடி நேற்று லைவ்ல யாராச்சும் இருந்திருந்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான்டா. பட் சரி ஓகே அதையும் ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது. இது ஓகேவா? நல்லா இருக்கா? யார் நல்லா இல்லையா? வேறு ஃபோட்டோ மாற்றலாமா? என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம். எஸ் ஆர் நோ? சார் ரீஃபோக்கஸ்டா, வெரி குட்ரா, சூப்பர். யார் அது? அபிலாஷ். 100 மார்க்ஸ் நான் தரேன் உனக்கு. என்னது இங்கே ரீஃபோக்கஸ்ன்னு இருக்கணும், தப்பாக போட்டிருக்கிறாங்க. எஸ் சார் ஓகேடா நல்லா இருக்கு சொல்லிட்டீங்க. இனஃப் ஆஃப் திஸ். லெசன் உள்ள போயிடலாம் திரும்ப நம்ம. நான் இதை சொல்லிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் வரும், நான் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். சார் இது வந்துட்டு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே it is okay but ஓகேடா சரிடா. இதுக்கு யாரும் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க? எஃப் ஈக்குவல்ஸ் இரு நான் உனக்கு வந்து ஃபஸ்ட்டு உனக்கு ஃபார்முலா கொடுத்துட்றேன். நீ செம்மையாச்சு ட்ரை பண்ணிட்டுரு. என்னடா இருந்தாலும் இதெல்லாம் கேட்டிருக்கானே அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க சரியா? சும்மா நம்ம பாய்ஸ் தானே, சரி ஓகே அவங்களோட ஃபீட்பேக் வாங்கிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு தான். அதுலேயும் அபிலாஷ் சூப்பர்ரா பக்காடா, நான் கவனிக்கல. ஓகேவா? எஃப் ஈக்குவல்ஸ் m.v/, ஓகேவா? v/Δt தான் வந்து ஆக்சிலரேஷன். கரெக்டா? இப்போது ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. எம் சப்ஸ்டியூட் பண்ணி, வி சப்ஸ்டியூட் பண்ணு, ஸ்பீடு டைம் சப்ஸ்டியூட் பண்ணி, வி சப்ஸ்டியூட் பண்ணு. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லு. ஓகேவா? என்னது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. மாஸ் வந்து கிராமில் இருக்குடா, ஃபோர்ஸ் வந்துட்டு நியூட்டனில் இருக்கணும். நியூட்டன் வந்துட்டு kg m/s². நியூட்டன் என்னது? kg m/s². ஓகேவா? அப்போது நீ அதை வந்து கிலோகிராமுக்கு மாற்றணும், ஞாபகம் வச்சுக்கோ. அது மட்டும் பண்ணிடு. I multiplied by 0.1 instead of dividing. ஓகேவா? சாரி சார் பி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் பி 30 நியூட்டன் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபார்முலா இது தான்டா. என்னது? எஃப் ஈக்குவல்ஸ் எம்ஏ தான். ஏக்கு பதில் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். சிம்பிள் இல்லையா? ஈஸி தானே? எஸ் இஸ் இஸ் ஈஸி ஆர் நாட்? ஈஸி சார், இதெல்லாம் எனக்கு சம்மு சார், ஒரே ஸ்டெப்பில் நான் போட்டேன் சார் அப்படின்னா சாட்டில் ஒரு ஃபயர் போடுறோம். சார் இது ஈஸி சார் அப்படின்னா சாட்டில் ஃபயர் டக்குன்னு போடு. வா நான் வந்து டீச்சிங் மோட் போயிடுறேன். எஸ் ஆர் வி ரெடி? ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் சம்? வேகமாக பார்க்கலாமா? எஸ் தர்ஷன் பி இஸ் தி ஆன்சர். யாருக்காச்சும் பி ஆன்சர் ஏன்னு புரியலன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் நிறுத்திட்டு திரும்ப வரேன். மற்றபடி we are going to move on. The force on a rocket moving with a velocity of 300 m/s. எவ்வளோ? 300 m/s. அதிகமாக கம்மியா? ஒரு செகண்டுக்கு 300 மீட்டர்னா ஓகே, ஓரளவு அதிகம் தான். இஸ் 210 நியூட்டன்ஸ். என்னது? இஸ் 210 நியூட்டன்ஸ். தென் த ரேட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் த ஃபியூவல் இஸ். ஓகேவா? ஃபியூவல் என்ன ரேட்டில் கம்பஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? மறுபடியும் அதே தான்டா. ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். என்னது? ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் போட்டேன். இதுதான் மொமெண்டம். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு MV போடலாமா? எஸ் MV போடலாமா? இங்கே வந்துட்டு பாரு, வெலாசிட்டி கொடுத்துட்டான். இந்த வெலாசிட்டி கொடுத்துட்டான். ஃபியூவல் என்ன ரேட்டில் கம்பஸ்ட் ஆகுது அப்படின்றதான் கேட்குறான். ஸோ உனக்கு வெலாசிட்டி வந்துட்டு இங்கே வந்துடும், V இப்படி வந்துடும். ஃபியூவலோட மாஸ் தான் மாறிட்டே இருக்குது. ஸோ அதுதான் வந்து dm/dtன்னு வரும். புரியுதா? இது கிளியரா? ஃபஸ்ட்டு இது கிளியர்னா எனக்கு சாட்டில் ஒரு ஃபயர் போடும். ஏன் வந்து வெலாசிட்டி நம்ம ஈஸி கொஸ்டின் பட் சில்லி மிஸ்டேக். எஸ்டா அது தாண்டா மோசமே, அதுதாண்டா பண்ணக்கூடாது. தட் இஸ் வேர் வி கோ ராங். அதுதான் பண்ணக்கூடாது சரியா? இப்போ இது பாரு dm/dt ஏன் போட்டிருக்கேன்னு தெரியுதா? சார் என்ன சார் மாஸ் எப்படி சார் மாறுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா அது வந்து ஃபியூவல் கம்பஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ராக்கெட் ஏரிய என்ன ஆகுது? ஃபியூவல் கம்பஸ்ட் ஆகுது. ஓகேவா? அதனால dm/dt போட்டிருக்கேன்.
இப்போ இதில் உனக்கு தெரிஞ்ச குவான்டிட்டிலாம் சப்ஸ்டியூட் பண்ணு. ஃபோர்ஸுக்கு 210 போடு, வேற என்ன வெலாசிட்டிக்கு 300 போடு, எஸ் வெலாசிட்டிக்கு 300 போடு, அப்புறமா dm/dt தான் ரேட் ஆஃப் கம்பஷன், அதை அப்படியே கண்டுபிடி. dm/dt தான் வந்து ரேட் ஆஃப் கம்பஷன், அதை அப்படியே நீ கண்டுபிடி. என்ன பண்ணுவ, ஃபோர்ஸ் 210/300 பண்ணால் ஆன்சர் வந்துடும்டா. 210/300 ஆன்சர் என்னடா, சிம்பிள். 210/300 ஆன்சர் என்ன, 0.7 kgs. பக்காடா. எப்படி சார், இங்கே பாரு, 210/300 0 0 அடிச்சிரு, 7 வரும். இங்கே வந்துட்டு 10 இருக்குமா, ஸோ 7/10 வந்து 0.7 வந்துடும். ஓகேவா, 7/10 வந்துட்டு 0.7 அப்படின்னு வந்துடும். அது என்னதுடா, அது வந்துட்டு இஸ் த rate of change of the fuel, rate of combustion. அதனால தான் kg/s இருக்கு. ஓகேவா, ஸோ 0.7 kilograms of fuel ஒரு செகண்டுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். டே ராக்கெட் சயின்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்டா நம்ம. என்ன பண்ணுறோம், ராக்கெட், இது ராக்கெட் சயின்ஸ் இல்லை, பட் வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர். கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே போனால் வில் கெட் தேர், டோன்ட் வெரி. ஓகேவா, ஆனால் இது புரிஞ்சிச்சுல. இதை பற்றிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் நீ நிஜம் லைஃப்பில் வந்து அப்ளை ஆகிற விஷயங்கள்ரா, இதெல்லாம் ஜாலியாக இருக்கணும் நீ படிக்கிறதுக்கே. ஓகே, அடுத்து பாரு, வந்துட்டோம். ராக்கெட் மட்டும் இல்லை, கன்னும் நம்ம டீல் பண்ணுவோம். ஓகேவா, என்னது கன்னும் நம்ம டீல் பண்ணுவோம். கன்னில் என்னடா, a bullet is fired from a gun. The force on the bullet is given by F equals 600 minus 2 into 10 power 5 T. ஓகேவா, where F is in Newton and T is in seconds. The force on the bullet becomes 0 as soon as it leaves the barrel. What is the average impulse imparted to the bullet? ஓகேவா, என்னது ஆவரேஜ் இம்பல்ஸ் இம்பார்ட்டட் டு த புல்லட். புல்லட் எப்படி இதுவாகும், புல்லட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு செகண்ட் தான், ஒரு பிளாஸ்ட் தான். உனக்கு ஃபயரிங் பின் அடிக்கும், ஸ்பார்க் வரும், உள்ள இக்னேட் ஆகும், டமார் அப்படின்னு போகும். ஸோ ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் தான், அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த பிளாஸ்ட்ல தான் ஃபோர்ஸ் வருது. அதனால சார் யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல் ப்ளீஸ். எனக்கு லிங்க்டின்லாம் பிடிக்காதரா, என்னை வந்து எம்பிஏல போயிட்டு படிக்க வச்சிட்டாங்க. நான் வந்து ஃபிசிக்ஸ், நான் மாஸ்டர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் பண்ணணும், அப்புறம் பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் யூகே போக முடியாதனால நான் வந்துட்டு இங்கேயே போயிட்டு ஒரு நல்ல காலேஜ் தான், நான் கேட்டில் வந்துட்டு 98% எல்லாம் எடுத்தேன், நல்ல எம்பிஏ காலேஜ் போய் சேர்ந்தேன். எனக்கு எம்பிஏ பிடிக்கவே இல்லை, எனக்கு அந்த இந்த லிங்க்டின் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம டீச்சர் அண்ட் டீச்சிங், நான் ஜாலியாக இருக்கேன். அதனால் ஃப்ரீயாக விடு. ஓகேவா, லிங்க்லாம் நான் எதுவும் வச்சே இல்லை. சரியா, எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேக்காக தோணும்டா. அவனுங்க பேருக்கு ஒரு லிங்க்டினை வச்சுட்டு அதில் ஒரு போஸ்ட் போடணும்னு போட்டுட்டு, எனக்கு சோஷியல் மீடியாவே அதனால தான் பிடிக்காது. சரி, ஓகே, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் இப்போ எதுக்கு நமக்கு, நம்ம இதுக்கு வா. வாட் இஸ் தி ஆவரேஜ் இம்பல்ஸ் இம்பார்ட்டட் டு த புல்லட்? என்னடா ஜீரோன்னு சொல்கிறாங்க, ஜீரோ தான் கரெக்ட் ஆன்சரா? ஜீரோ த கரெக்ட் ஆன்சர்? நோ, ஜீரோ இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். ஐம் சாரி, ஐ எம் வெரி சாரி. ஓகேவா, அவன் என்ன சொல்கிறான், எஃப் வந்து ஒரு இடத்துல ஜீரோ ஆகுன்றான். கரெக்டா? the force on the bullet becomes 0 as soon as it leaves the barrel அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த ஜீரோ வந்துட்டு கொடுத்துருக்க ஃபோர்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாமா? ஜீரோ வந்து கொடுத்துருக்க ஃபோர்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணால் என்ன டைமில் கரெக்டாக பேரல் விட்டு போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருமா? ஸோ எவ்வளோ நேரத்துக்கு அந்த இம்பல்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? என்னது, எவ்வளோ நேரத்துக்கு அந்த இம்பல்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு தான் நம்ம இம்பல்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் டி. ஓகேவா, என்னது, ஃபஸ்ட்டு வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் டி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனால் டி எப்படி கரெக்ட் ஆன்சர் வந்துச்சு, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ டைமுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபோர்ஸ் எப்போ ஜீரோ ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, டி யாராச்சும் கண்டுபிடிக்கிறீங்களா? எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? 0 = 600 minus 2 into 10 power 5 t. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ யாரால இதை வச்சு டி எனக்கு கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்? இல்லை இல்லை இல்லை, எனக்கு டி சொல்ல வேணாம், எனக்கு ஃபர்ஸ்ட் டீயோட வேல்யூ என்ன அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. கமான், போட்டிருப்பீங்களா, சம் ஆல்ரெடி போட்டிங்களடா, டி ஆன்சர் சொல்றீங்களடா. ஃபர்ஸ்ட் டி எப்படி வந்துச்சு, டீக்கு என்ன வேல்யூ வந்துச்சு இதுல இருந்து பார்க்கும்போது எனக்கு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லணுமே, போட்டிங்களா சம்ம, டக்குன்னு சொல்லுங்க. யாருமே சொல்லல. அப்போ என்னடா எங்கேயாச்சும் போயிட்டு சம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு எனக்கு ஆன்சர் சொல்றீங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. அப்படின்னா எனக்கு டக்குன்னு டி வேல்யூ சொல்லுங்கடா ஃபர்ஸ்ட். கமான். -600 equals -2 into 10 power 5 t. minus அச்சிரு. அப்போ t equals 600 by 2 into 10 power 5. கரெக்டா?
So 3 into 10 power minus 3 seconds. Correct? Force Newton இருக்குன்னா எனக்கு இந்த டைம் செகண்ட்ஸ்ல தான் கிடைக்க போகுது. ஏன்? ஏன்னா நியூட்டன் வந்து kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான். ஓகேவா? ஸோ எனக்கு இது செகண்ட்ஸ்ல தான் கிடைக்க போகுது. என்னடா ஆச்சு? கன்ஃபியூசிங் சார். என்னடா கன்ஃபியூசிங்? இங்க பாரு, ஃபோர்ஸ் ஆன் த புல்லட் இஸ் கிவன் பை இதுடா. ஓகேவா? ஒரு புல்லட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றது இந்த ஈக்குவேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ கன்ல இருந்து சுடுறாங்க. புல்லட் வந்து இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இங்கேருந்து இப்படி தான் காக்கா இருக்கும். இங்கே வந்து ஃபயரிங் பின் இருக்கும். சுடுறாங்கன்னு வச்சுக்கோ, இது இப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, டக்குன்னு வந்துட்டு இங்கே தான் இம்பல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சாரிடா, மண்டை மறைக்குது. இம்பல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அவன் என்ன சொல்கிறான்னா, ஃபோர்ஸ் ஆன் த புல்லட் பிகம் 0 as soon as it leaves the barrel. இந்த பேரல் அதை லீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிரும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஆக்ட் ஆகுது. அந்த கொஞ்ச நேரம் வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. இம்பல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபோர்ஸ் இன்டூ குட்டி டைம் தான் இம்பல்ஸ். என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டைம் தான் இம்பல்ஸ். அந்த டைம் எவ்வளோ நேரம்னு நமக்கு தெரியணும்ல. அப்போ எப்போ வந்து ஃபோர்ஸ் 0 ஆகுதோ அந்த டைம் வரைக்கும் தான் வந்துட்டு இம்பல்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? என்னது? ஃபோர்ஸ் எப்போ 0 ஆகுதோ அந்த டைம் வரைக்கும் தான் இம்பல்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ எந்த டைம் வரைக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சா இட் இஸ் 3 into 10 power minus 3 seconds, which is 3 10 power minus 1 0.3. கரெக்டா? இதானே, இவ்வளோண்டு டைமுக்கு தான். ஓகேவா? என்னது? இவ்வளோண்டு டைமுக்கு தான் வந்து ஆக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? எஸ். ஒரு ஜம்ப், 2 ஜம்ப், 3 ஜம்ப், இவ்வளோண்டு டைமுக்கு தான் ஆக்ட் ஆயிருக்கு. செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? இவ்வளோண்டு டைமுக்கு தான் ஆக்ட் ஆயிருக்கு. இது புரிஞ்சா தியாகு? இஸ் திஸ் கிளியர்? ஸோ வெறும் 0.03 செகண்ட்ஸ்க்கு தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் கிளியரா? இப்போ டோட்டலா இம்பல்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க I ஈக்குவல்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் எவ்வளோ நேரத்துக்கு ஆக்ட் ஆயிருக்கு? 0ல இருந்து இந்த 3 into 10 power minus 3 seconds வரைக்கும் ஆக்ட் ஆயிருக்கு. F dot dt. ஓகேவா? இதாண்டா போடுவேன். ஓகேவா? இது நீ போட்டினா உனக்கு ஆன்சர் வந்துடும். இம்பல்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு வந்துடும். ஓகேவா? என்ன வந்துடும்? இம்பல்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்றது வந்துடும். இன்டெகிரேட் பண்ணி எனக்கு வேல்யூ கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டாங்க மற்றவங்கலாம். கிளியர் சார்? ஓகேடா, ஓகேடா. தியாகு உனக்கும் கிளியர்னா சார்ட்டில் ஒரு ஃபயர் போடு, நான் அடுத்த சம் மூவ் ஆன் ஆகிறேன். இது போட்டுருவீங்களா இதுக்கு மேலே? இதுக்கு மேலே போட்டுருவீங்கள? எஸ். வில் யூ டூ இட் ஆர் நாட்? போட மாட்டீங்கன்னா நான் போட்டு காட்டிடுறேன். இல்லை போட்டுருவோம் சார், ஈஸி சார் அப்படின்னா நான் மூவ் ஆன் ஆகிறேன். இந்த ஃபோர்ஸ் இன்டெகிரேட் பண்ணிடுவீங்களா? எஸ் சார். சூப்பர்டா கண்ணா. இங்கே பார், ஒன்றும் இல்லை, எதுக்கும் யாருக்காச்சும் தெரியலன்னா உங்களுக்கும் சொல்லிடுறேன். 600 - 2 × 10 power 5 t dt அப்படின்னு வரும். 600 கூடயும் ஒரு dt இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது 600t மாறும். அப்புறம் இது வந்துட்டு t²/2 அப்படின்னு வரும். என்ன வரும்? t²/2 வரும். வெறும் t இருக்கிறதுனால t²/2 வரும். போடுங்க சார். ஓகே பிரீதா, போட்டுடுறேன். வாங்க பார்த்துடலாமா? which is equal to integral of இது இருந்துட்டே போகுது 0 to 3 × 10 power minus 3. எஃப்க்கு பதிலாக வந்துட்டு என்ன இருக்கு? 600 minus 2 into 10 power 5 dt அப்படின்னு இருக்கு. இது வந்துட்டு ப்ராக்கெட்டில் இருக்கும். ஓகேவா? இது இடத்துல இருக்கும், ப்ராக்கெட்டில் இருக்கும். அப்போது உனக்கு இதை ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணினா ட்ரை பண்ணுறேன் சார். இருடா. நான் அவங்க பிரீதா வந்து போட சொல்லிட்டாங்க. ஸோ நான் போட்டே சொல்லிடுறேன். சரியா? ஸோ நான் வந்துட்டு போட்டே சொல்லிடுறேன். இது என்ன தெரியுமா ஆகும்? 600t. கரெக்டா? ஏன்னா dt இது கூடயும் இருக்கும். minus 2 into 10 power 5 t²/2 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இதுதான் ஆகும். டீன்றது இங்கே டி இருக்குடா, சாரிடா. இங்கே டீன்றது t²/2 ஆயிரும். கரெக்டா? இது எங்க இருந்து இது வரைக்கும் நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம்? 3 into 10 power minus 3ன்றது தான் டைமாக போட போகிறோம். இங்கே வந்துட்டு 0 போட போகிறோம். இதை கொண்டு வந்து இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணும். அவ்வளோதான்டா. என்ன பண்ணும்? அதை கொண்டு வந்து இது கூட சப்ஸ்டியூட் பண்ணும். பண்ணால் என்ன வரும்? 0.6ன்னு வரும். இங்கே என்ன வரும்? 0.6ன்னு வரும். 0.6 தான் வருமாடா? இல்லை, 0.6 into 3 இருக்கு. கரெக்டா? என்னது? 0.6 into 3 இருக்கு, which is 1.8ன்னு வரும். கரெக்டா? 1.8 வருமா? அதில் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? minus 2 into இங்கே என்னடா, இங்கேயும் வந்துட்டு 3 into 3. சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன்? இந்த 2 கேன்சல் பண்ணிடு. 2 கேன்சல் பண்ணிடு.
இப்போ 10 power minus 3 ஸ்கொயர் பண்ண போற 10 power minus 6 ஆயிரும் ஓகேவா 10 power minus 6 10 power 10 power minus 6 இருக்கும் 10 power 5 இருக்கும் ஸோ 10 power minus 1 தான் மீதி இருக்கும் அது ஓகே அப்புறமா 3 என்ன ஆகும் 3 ஸ்கொயர் 9 ஆகும் 9 into 10 power minus 1 இதெல்லாம் மைண்ட்லேயே போட்டுருணும்டா இதுக்கெல்லாம் நோட் புக் கை வச்சுட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஓகேவா அதனால தான் நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா என்னது 3 into what will you have we will have 3 into என்னடா இருந்துச்சு 3 into 3 சாரி ஓகேவா t ஸ்கொயர் இருக்கனால 3 into 3 அது வந்து 9 into 10 power minus 1 ஸோ 0.9 இருக்கும் 1.8 minus 0.9 பண்ணினா உனக்கு 0.9 நியூட்டன் செகண்ட் ஆன்சர் வந்துடும் புரிஞ்சா சார் ஹவு 0.6 0.6 இல்லடா நான் ஏன் 0.6 சொன்னா 600 into 3 into 10 power minus 3 இருக்குமா 600 into 10 power minus 3 பண்ணா என்ன வரும் 0.6 வரும் அதுதான் நான் சொல்லிட்டேன் ஓகேவா ஆனா இங்க ஒரு 3 இருக்கு ஸோ அந்த 3யோட மல்டிப்ளை பண்ணும்போது 1.8 ஆயிடும் 6 3s are 18 இல்ல 6 3s are 18 ஒரு இதை தள்ளி புள்ளி வைக்கணும் சார் ஹவு 0.6 இல்லடா நான் தெரியாம சொல்லிட்டேன் ஓகேவா 0.6 எங்க வரும்னா 600 into 10 power minus 3 இங்க இருக்கா 1 2 3 அப்போ வந்து உனக்கு 0.6 வரும் 0.6 வந்துருச்சு ஆனா இங்க ஒரு 3 இருக்கு அந்த 3யோட நீ மல்டிப்ளை பண்ணும்போது 0.6 into 3 0. சார் கரெக்டா ஓகேல புரிஞ்சிருச்சுல லப்னா I don't know I'm not sure லப்னா கே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஓகே சார் கிளியர் சார் கிளியர்னா சாட்ல ஒரு ஃபயரை போடுறா ஃபுல்லா புரிஞ்சிருச்சு மூவ் ஆன் ஆகலன்னா சாட்ல ஒரு ஃபயர் போடு பார்த்தோன்னே மூவ் ஆன் இல்லை ஐ ஆம் மூவிங் ஆன் நீ எப்படியே ஃபயர் போட்டுருன்னு தெரியும் நவ் 5000 kg ராக்கெட் இஸ் செட் ஃபார் வெர்டிக்கல் ஃபயரிங் ஓகேவா என்னது 5000 kg ராக்கெட் இப்படி வெர்டிக்கல் ஃபயரிங்க்கு வச்சிருக்காங்க அது மேலே போகுது எஸ் வினோ தேங்க்யூ என்னி ஒரு மனுஷன் வினோ மட்டும் தாண்டா ஃபயர் போட்டிருக்கான் மற்றவங்களாம் புரியலன்னு நினச்சிக்குவா அப்படின்னா மற்றவங்களாம் புரியலன்னு நினச்சிக்குவா இல்லை புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா சாட்டில் ஃபயர் போடு புரியலன்னா என்ன புரியலன்னு கேளு நான் வந்து சொல்லித்தரேன் ஓகேவா புரிஞ்சிச்சா புரியலையா எஸ் விது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சூப்பர் ஓகே இப்போ ஒரு 5000 kilogram ராக்கெட் இருக்கா செட் ஃபார் வெர்டிகல் ஃபயரிங் தி எக்ஸாஸ்ட் ஸ்பீட் இஸ் 800 meter per second ஓகேவா என்னது எக்ஸாஸ்ட் ஸ்பீட் வந்து 800 meter per second டு கிவ் an initial upward acceleration of 20 meter per second the amount of gas ejected per second to supply the needed thrust will be ஓகேவா சூப்பர் போதும் ஃபயர் போதும் இப்போ இதுக்கு வா இதுக்கு வந்துட்டியா எவ்வளோ கேஸ் வந்து எஜெக்ட் ஆகும் டு சப்ளை த நீடட் த்ரஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா என்னது டு சப்ளை த நீடட் த்ரஸ்ட் எவ்வளோ வந்துட்டு உனக்கு தேவைப்படும் அந்த த்ரஸ்ட் எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும் த்ரஸ்ட் வில் பி ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஜி பிளஸ் ஏடா ஓகேவா என்னது எம் இன்டூ ஜி பிளஸ் ஏ ஓகேவா இது எது கூட ஈக்குவலாக இருக்கும்னா ஈக்குவல்ஸ் யூ இன்டூ டிஎம் பை டிடி ஓகேவா இது என்ன சார் இது என்னன்னு உனக்கு தெரியலனா நீ சம்மடி வாங்க அது மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி தான் என்னது அது வந்து இது எவ்வளோ வந்து எம்வி வந்து வேரி ஆகுது ஓகேவா என்னது எவ்வளோ எம்வி வந்து வேரி ஆகுது அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அதுதான் அது என்ன சார் யூ போட்டிருக்கீங்க ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி கன்சிடர் பண்ணியிருக்கேன் என்ன சார் டிஎம் பை டிடி போட்டிருக்கீங்க ஏன்னா வந்துட்டு ராக்கெட்டு பறக்குது கேஸ் வந்து இஜெக்ட் ஆகுது அப்போ வந்து மாஸ் வந்து குறையுது மாஸ் வந்து மாறுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் புரிஞ்சா இது வரைக்கும் கிளியரா அருண் ஹாய் சார் ஹாய் சந்தோஷ் வாங்க வெல்கம் டு த கிளாஸ் சரியா வெல்கம் டு த கிளாஸ் பாதியில் வந்திருக்கீங்க பரவாயில்ல ஓகேவா இட்ஸ் ஆல் ரைட் இப்போ இதுல இருந்து dm by dt equals என்னது dm by dt equals அவ்வளோதான்டா இதில் உனக்கு தெரிஞ்ச மாசு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்புறம் என்னது வெறுமன ஆக்சலரேஷன் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு வந்து உனக்கு என்னடா கிடைச்சிரும் தி அமௌண்ட் ஆஃப் கேஸ் இஜெக்டட் கிடைச்சிரும்டா டிஎம் பை டிடி கிடைச்சிரும்டா கண்டுபிடி பார்ப்போம் எஸ் கண்டுபிடி பார்ப்போம் ஹலோ கண்டுபிடி எனக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்கடா I'm going to give you some time இதெல்லாம் பியூர் கால்குலேஷன் தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணிடணும்
ஓகே யாருக்கெல்லாம் வந்துட்டு ஓகேடா ஒரு கொஷின் கேட்குறேன் சரியா இந்த சம்மில் ஒரு கொஷின் கேட்குறேன் ஹாய் எல்லையா நீலம் வணக்கம் வணக்கம் வணக்கம்டா ஒரு கொஷின் கேட்குறேன் த்ரஸ்ட் ஈக்குவல்ஸ் m into g plus a இது எப்படி வந்துச்சுன்னு யாருக்காச்சும் டவுட் இருக்கா ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்துச்சுன்னு யாருக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து மாஸ் டைம்ஸ் இது மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன் ஆர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆர் ஃபோர்ஸ் அதனால இது நம்ம எல்லாருக்குமே புரியுது இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா யாருக்காச்சும் இதுல டவுட் இருக்கா இல்ல எல்லாருக்குமே m into g plus a எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா சொல்லுங்க தெரியலனா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆர் தெரியும் சார் இதெல்லாம் என்ன சார் சிம்பிள் மேட்டர் சார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க come on you guys are going to tell me thrust வந்துட்டு இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் that is fine upward means positive சரி ஓகே upwards means positive gravity downwards தானே இருக்கு அது ஏன்டா பாசிட்டிவ்ல இருக்கு பிரீதா come on சாரி டான்ட்டேன் பிரீதா நீங்க சொல்லுங்க upwardsனா பாசிட்டிவ் சொல்லிட்டீங்க g வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அது எதனாலடா கண்ணா வந்துட்டு பாசிட்டிவா இருக்கு யாராலையாவது சொல்ல முடியுமா இந்த thrust equals இது எப்படி வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் டோன்ட் நோ சார் நோ டவுட் சார் எஸ் சார் எனக்கு டவுட் தியாகு வந்து நோ டவுட்னு சொல்றாங்க சரி அவங்க கிட்டே கேட்கலாம் தியாகு நீங்க சொல்லுங்க எப்படி வந்துட்டு thrust equals m into g plus a வந்துச்சு அப்படின்ட்டு தியாகுவால சொல்ல முடியுதா பார்க்கலாம் இல்லாட்டி சார் சொல்றேன் ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான்டா அந்த ராக்கெட் வரைவா நான் எனக்கு ராக்கெட் வரைய தெரியாது பட் நான் ட்ரை பண்றேன் இருக்குன்னு வச்சுக்கோ வேற என்னடா இருக்கும் ராக்கெட்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ ஓகே ஓகேடா பார்த்துக்கோ அதான் ராக்கெட் நல்லா இருக்கா எஸ் இப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன் என்னது ஓகேவா ஆனா இந்த நெட் ஃபோர்ஸ் என்னதுடா ஆனா இந்த நெட் ஃபோர்ஸ் என்னது மேல ஆக்ட் ஆகுறது பேரு த்ரஸ்ட் ஓகேவா இப்படி ஆக்ட் ஆகுறது பேரு த்ரஸ்ட் எஸ் புடிச்சு கீழே தள்ளுறது பேர் என்ன வெயிட் ஓகேவா இது ஈக்குவல்ஸ் ma மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன் சொல்லியாச்சு அப்ப பாத்துக்கோ நெட் ஃபோர்ஸ் என்னடா இருக்கும் த்ரஸ்ட் மைனஸ் வெயிட் இருக்குமா என்னது thrust minus weight இருக்குமா thrust minus weight equals இந்த force கரெக்டா ma அப்போ thrust equals ma plus mg இதுல இருந்து m நீ காமனா வெளில எடுத்தீனா வந்துச்சா did we get it புரிந்ததா உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா moving against g with acceleration a so g plus a no maybe that is technically or logically right but this is how you get there okay va net force வந்து mass time acceleration தெரியும் இது மேல ஆக்ட் ஆகுற net force என்ன thrust மேல் நோக்கி தள்ளுது gravity கீழ் நோக்கி இழுக்குது அதனால t minus mg ன்னு வரும் அப்புறமா மைனஸ் mg இந்த பக்கம் வரதுனால மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் பிளஸ் மாஸ் டைம்ஸ் கிராவிட்டி அப்படின்னு வந்துருது புரியுதா எஸ் திஸ் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் வாட் திஸ் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட் லா எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction அதனால தான் இந்த ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவேட் பண்றோம் புரியுதா புரியுதா எஸ் கிளியர் சார் சூப்பர் ராகண்ணா ஓகேவா ஸோ த்ரஸ்ட் வந்து வெயிட் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் டு ஆக்சிலரேட் அப்வர்ட் ஓகேவா என்னது த்ரஸ்ட் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கு அது பிளஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது டு ஆக்சிலரேட் அப்வர்ட்ஸ் அப்படின்றது தான் அதனால தான் mg பிளஸ் ma அப்படின்னு இருக்கு ஆர் m into g plus a அப்படின்னு இருக்கு ஓகேவா இதனால தான் அது வருதே தவிர இட் இஸ் நாட் த்ரஸ்டே இதுதான் இல்லை நீ வந்துட்டு நெட் ஃபோர்ஸஸை ஈக்குவேட் பண்ணும்போது உனக்கு த்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது புரிஞ்சுதா சூப்பர் 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 நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் சம் force of 6 Newton acts on a body at rest and mass 1 kg ஓகேவா during this time the body attains a velocity of 30 meter per second the time for which the force acts on the body is easy தானடா இந்த சம் கண்டுபிடிச்சலாம்ல இந்த சம் உங்களுக்கே ஈஸியா வந்துரும் ட்ரை பண்ணுங்க பாப்போம் come on try this sum out
நான் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவா, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவா, so that you guys can figure it out. Okay, F equals 6 newtons. வேற என்ன கொடுத்துருக்காங்கடா, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பாடி ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ u வந்து 0. ஓகேவா, அப்புறம் மாஸ் 1 கிலோகிராம். What else have they given? Final velocity v equals 30 meter per second. And what have they asked? They've asked the time for which the force acts. First, acceleration கண்டுபிடிக்கலாமா? First acceleration கண்டுபிடிங்க. அப்புறமா v equals u plus at ல substitute பண்ணி t கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, யார் கண்டுபிடிக்க போறா ஃபர்ஸ்ட்? b 5 அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அது ஆன்சர் கரெக்டா? எஸ், 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது நீங்களே போட்டீங்களாடா? இது ஈஸியா? எஸ், இஸ் திஸ் ஈஸி? வெரி குட், ஈஸி தானே இது. a equals 6 meter per second அப்படின்னு சொல்றாங்க, which is also right. எப்படி a equals 6 meter per second? ஏன்னா f equals எஸ் கரெக்டா? அப்போ a equals இங்க f என்னதுரா 6, m என்னதுரா 1, அப்பனா வெறும் 6 தானே வரும். ஆக்சலரேஷன் வந்து 6 meter per second square. எஸ், we know, வெரி குட். யூனிட்டோட சொல்றீங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா, தியாகு 5 யூனிட்டோட சொல்லல, ரொம்ப பேட். ஓகேவா, மேக் இட் அ ஹேபிட்ரா, மேக் இட் அ ஹேபிட் ஆஃப் ஈஸி சார். ஓகே, ஆனா பாரு தியாகு, சில்லி மிஸ்டேக்னால உனக்கு மார்க் போகுது, சம்மாடி வாங்க போற நீ. ஆல்வேஸ் சே இட் வித் த யூனிட்ரா, ஜஸ்ட் இன் கேஸ். சரியா? அப்புறம் அடுத்து இதுவும் ஈஸி தான்டா, இதுவும் ஈஸி தான்டா. 5 சார். எஸ் சார், 5 இஸ் கரெக்ட். வெரி குட். இது என்னதுரா, இதோட ஈஸியான ஒரு சம்ம நான் பார்த்ததே இல்லை. மாஸ் கேட்டிருக்காங்க. F equals ma, m equals f by a. அப்போ இங்க பாரு, இந்த கிளாஸ்ல முக்கியமா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் இருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, இந்த √/2gh உனக்கு மனப்பாடமா தெரியணும். இது தெரியலன்னா பிரச்சனை. எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்துக்கோ. சரியா? எப்படி வந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். √2gh எங்க இருந்து வந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா திரும்ப லெக்சரை போய் பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இந்த இதில் கஷ்டமே தவிர பேசிக் கான்செப்ட்ஸ் ஆர் வெரி ஈஸி. இப்போ இந்த சம்மெல்லாம் பாரு, நீ ஈஸியாக போட்டிருப்ப. எஸ் சார், ஈஸி சம் 10 kg. ஓகேவா? வித் யூனிட். வெரி குட்ரா. ஓகேடா, அப்படிதான்டா சொல்லணும். சூப்பர்ரா. ஓகேவா? அடுத்து இந்த சம் பார்த்தோன்னே எனக்கு ஆன்சர் சொல்லணும்டா. எப்படி ஆன்சர் சொல்லணும்? இந்த பார்த்தோன்னே இந்த சம் ஆல்ரெடி வந்துருச்சு, தெரியாமல் வந்த சமயம் 2 வாட்டி வந்திருக்கு. எஸ், ஈஸி. இஸ் திஸ் ஈஸி? இந்த சம் தெரியும்ல, எப்படி போட்டோம் ஞாபகம் இருக்குல்ல? அதே சம் தான். சரியா? பார்த்துக்கோ. வேர் இஸ் த சேம் சம்? ஓகேவா? இதே சம் தான். ரெண்டுமே வித்தியாசமா ஃப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாரு, இது 1996 இல்ல இது இல்ல, இது 1996ல கேட்டிருக்காங்கடா. சேம் question has been asked when? டூ 2009ல கேட்டிருக்காங்க. A body under the action of a force அப்படின்னு வருது. இங்க என்ன வருது? A force vector applied on. Okay, but it's the same question. பாத்துக்கோ. Huckster 97. வணக்கம்டா. வாடா ராஜா. வா கிளாஸ் வா. இந்த போட்டுருவீங்களா? பாரு, ஒரே கொஸ்டின் 2 விதமா ஃப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. 1996ல கேட்டது 2009ல கேட்டிருக்காங்க. நீ என்னடா லவ் யூ சார்? ஏய், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் வந்துட்டு இது பண்ணிடுவேன், ரிமூவ் பண்ணிடுவேன். அப்புறம் பிளாக் மெசேஜஸ் கொடுத்துருவேன். ஒரே இதுதான், பிளாக் ஆயிரும். அதனால அங்கெல்லாம் போகக்கூடாது.
ஓகே இப்போ இதுக்கு வா ஒரு ராக்கெட்ல fuel burns at the rate of 1 kilogram per second. This fuel is ejected from the rocket with a velocity of 60 km per second. This exerts a force on the rocket equal to யார் கண்டுபிடிக்க போறீங்க? Who can give me the answer for this? ரொம்ப ஈஸி, இந்த சம்மு கூட ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னதுடா எப்படிடா போடலாம்? Rate of change of momentum dp by dt equals d by dt of mv. இங்க என்ன ஆகும்? மாஸ் தான் வேரி ஆகும். கரெக்டா? வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, அப்பனா மாஸ் தான் வேரி ஆகுது. v into dm by dt. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? v into dm by dt தான் கண்டுபிடிக்கணும், which is rate of change of momentum தான் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல்ஸ் rate of change of momentum equals this. இப்போ v என்னது? அப்பனா ஆன்சர் என்னடா? அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கமான். ஓகேடா 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 ஓகேடா. என்னடா லவ் யூ டூடா. ஓகேவா, லவ் யூ டூ டீச்சர் ஸ்டூடெண்ட். டோன்ட் வரி, சரியா? பட் வைடா, நான் உனக்கு என்னடா சொல்லி கொடுத்துட்டேன். இப்போதான் நீ வர. ஹக்ஸ்டர் 97 நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீ மேபி சீக்கிரட்டாக என் கிளாஸ்லாம் பார்த்துட்டு ஏக்கலவியன் மாதிரி ரெடி ஆகுறியா என்னன்னு எனக்கு தெரில, சரியா? பட் டோன்ட் வரி, சரியா? பி 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 அப்படின்னு எல்லாரும் ஆன்சர் சொல்கிறீங்க. பி தான் ஆன்சர். ஆனால் எப்படி பி வந்து ஆன்சர் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நீட் ட்ராப்ஸ். இதுதான்டா அந்த நீட் ட்ராப்பு. இது ஏன் நான் வந்து நீட் ட்ராப் சொல்கிறேன்? மேபி இந்த சம்மில் வந்துட்டு நீ இந்த ட்ராப்பில் விழாமல் இருக்கலாம், ஆனால் வேறு ஏதாவது சம்மில் விழுவ. ஏன்டா அது நீட் ட்ராப்பு? வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்ன? வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்துட்டு மீட்டர் பர் செகண்ட். அவன் எதில் கொடுத்துருக்கான்? கிலோமீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்கான். ஒரு இன்ச்சு மிஸ் ஆச்சுன்னா உனக்கு மார்க் போயிடும். ஓகேவா? எஸ், வெரி குட். ஓகேவா? இந்த சம்மில் ஆப்வியஸாக இருந்துச்சு, டக்குன்னு பார்த்துருப்பேன். ஆனால் மற்ற சம்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும், புரியுதா? அவ்வளோதான், இது ஈஸிடா. வீக் வந்துட்டு அதை போடுவேன், டிஎம் பை டிடிக்கு வந்து 1 போடுவேன், அவ்வளோதான். 600 1000 அப்படின்னு ஆன்சராக வந்துடும். இதே தான் 60 × 10⁻3, அவ்வளோதான். அதுதான் நீ கொண்டு வந்து இங்கே போட போகிற. இது வந்து வெறும் 1 தான். ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 60,000 வந்துடும். எஸ் 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 எஸ். ஏன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்லாம் ஒருத்தன் வந்து போடுறான், அது வந்து ஆக்சிலரேஷன்டா. ஓகேவா? அடுத்து இது கண்டுபிடிங்கடா. இந்த சம் ட்ரை பண்ணுங்கடா. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சம். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சம். Sweep stationary interplanetary dust at the rate of dm by dt equals alpha v. இது என்ன சார்லாம் கேட்காது, இது அவனே கொடுத்துருக்கான். அந்த ரேட்டில் தான் அது ஸ்வீப் பண்ணுதான். ஓகேவா? வேர் m is mass and v is equal to speed of the satellite and alpha வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ நான் acceleration of the satellite is. ஓகேவா? என்ன கேட்குறேன்? acceleration of the satellite கேட்குறோம். ஓகே, எப்படிடா கண்டுபிடிக்கலாம்? ஓகே, ஐ ஃபிகர் இட் அவுட். ஹேவ் யூ ஃபிகர் இட் அவுட்? சி ஹக்ஸ்டர் வந்து சி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எப்படி வந்து சி வந்து ஆன்சராக வந்துச்சு? சி இஸ் த ராங் ஆன்சர். சாரி ஹக்ஸ்டர், சி தப்பான ஆன்சர்ப்பா. சி வந்து தப்பான ஆன்சர். யார் வந்து கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க? ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? ஓகேவா? கெஸ் பண்ணலாம், கெஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஆக்சுவலாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்க போகிறீங்க? Force equals rate of change of momentum. Another rate of change of momentum. கரெக்டா? இப்போ அதுக்கு பதிலா நான் என்ன போட போறேன்? ஓகே,
v வந்து ஸ்பீட் ஆஃப் த சேட்டலைட் கொடுத்துட்டான், அது வந்து v-னே தான் இருக்க போகுது, dm/dt தான் மாறப்போகுது. ஓகேவா, என்னது dm/dt தான் மாறப்போகுது. ஆனால் dm/dt நமக்கு என்னன்னு தெரியும், ஆல்ஃபா வின்னு தெரியும். கரெக்டா, என்ன தெரியும், ஆல்ஃபா வின்னு தெரியும். அப்புறமா next time correct answer, yes, D is the correct answer. Ana D and a correct answer. Okay, இப்போ satellite வந்து எங்கடா இருக்கு, அது வந்து ஸ்பேஸ்ல இருக்கு, அது வந்து டஸ்ட் ஸ்வீப் பண்ணிட்டு இருக்கு, அப்போ அது வந்து எஃபர்ட் போடுது. ஓகேவா, அப்போ அதோட வெலாசிட்டி என்னடா ஆகும், அதோட வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு போட்டியாடா, very good, very good, very good, very good, that is another way to do it, very good, super super super. இது நெகட்டிவ் வெலாசிட்டியா இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஆக்சிலரேஷன் குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா, என்னது ஆக்சிலரேஷன் குறைஞ்சிட்டே வரும். ஸோ உனக்கு -v which is equal to -v into alpha v அப்படின்னு வரும். ஓகேவா, என்னது -v into alpha v வரும், which is equal to -alpha v square. ஓகேவா, இந்த மைனஸ் சைன் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னது மைனஸ் சைன் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஏன்னா இட் ஹாஸ் அ நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ஓகேவா, என்னது இட் ஹாஸ் அ நெகட்டிவ் ஆக்சிலரேஷன், அதாவது ரீடார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏன் ரீடார்டிங் ஃபோர்ஸ் சார் அப்படின்ற டவுட்லாம் யாருக்கும் வரலடா. யூ கைஸ் டோன்ட் ஹேவ் எனி டவுட், ரைட்? சார் எந்த லெசன் வெயிட்டேஜ் அதிகம்டா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்டா, எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம், அங்கேருந்து தான்டா நிறையா வருது, அதுதான் இருக்கலே வெயிட்டேஜ் அதிகம். வெயிட்டேஜ் வீடியோ ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன், அதை நீ போய் பார்த்தினாலே உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு இப்போ உனக்கு என்னடா கேட்குறாங்க, ஆக்சிலரேஷன் தானே கேட்குறாங்க, ஆக்சிலரேஷன் ஆஃப் த சேட்டலைட் தானே கேட்குறாங்க. F ஈக்குவல்ஸ் MA வா, இந்த ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ MA ஈக்குவல்ஸ் -alpha v ஸ்கொயர், அப்போ A ஈக்குவல்ஸ் -alpha v ஸ்கொயர் பை m, அவ்வளோதான். அதான் இங்கே ஆன்சர் வந்துருக்கு. புரிஞ்சா? ஈஸியா. இந்த சமயம் இந்த dm/dt அவனே கொடுத்துட்டான், ஆல்ஃபா வி அப்படின்னு சொல்லிட்டு, அதை சும்மா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், ஆன்சர் வந்துருச்சு. டஸ்ட் இஸ் ரெசிஸ்டிங், எஸ். இல்லை சார் ஃபர்ஸ்ட் வால்யூமில், சார் ஃபர்ஸ்ட் வால்யூம்லையாடா, ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து வரும்டா. ஒர்க் எனர்ஜி பவர் ஹையஸ்ட் வெயிட்டேஜ், நீ போயிட்டு அந்த வீடியோ பாரு, அந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் எல்லாமே. LT/-2 தான் வரும், அப்படியாடா? சரி, ஓகே, நீங்கள் அப்படி பிரேக் டவுன் பண்ணியிருக்கீங்கன்னா இது LT/-1, இது அந்த ஆல்ஃபாவோட டைமென்ஷன் என்னடா யாருக்கா தெரியுமா? வெக்டர் லெக்சர் டீச் பண்ணிட்டீங்களா சார்? எஸ்டாக்க நான் வெக்டர்லாம் ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சாச்சு. ஓகேவா, அடிஷன் லா, ட்ரையாங்கிள் லா ஃபார் அடிஷன், பேரலோகிராம் லா, ரிசால்வ் எப்படி பண்ணுறது, அப்புறம் டாட் ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன, ஃபிசிக்கல் மீனிங் என்ன, அதுக்கெல்லாம் அது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு டாட் ப்ராடக்ட்டுக்குலாம் ஃபிசிக்கலாக மீனிங் இருக்குது. வாட் டஸ் அ டாட் ப்ராடக்ட் மீன், வாட் டஸ் அ கிராஸ் ப்ராடக்ட் மீன், அது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை டு சார் ஆல்ஃபா வேல்யூ k⁻−1, அப்படியாடா? என்னடா கேனா என்னடா? ஆல்ஃபாவோட வேல்யூ k⁻−1 அப்படின்னு சொல்றீங்களா? k⁻−1, m⁻0, l⁻0, t⁻0, k⁻−1. k வந்து எதுக்குடா? k வந்துட்டு டெம்பரேச்சர், அதுவா சொல்றீங்க? k வந்து கான்ஸ்டன்ட். டே, கான்ஸ்டன்ட்டுக்குலாம் டைமென்ஷன் இருக்காதுடா. ஆமா தானடா, கான்ஸ்டன்ட்ஸ் do not have dimensions, or do they? இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு இருக்கும், நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ட்டுக்கு தான் இருக்காது. ஓகேவா, கே சார் ஐ வாட்ச். ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் ml/-1, எதை வச்சு சொல்கிறீங்க? இங்கே வந்துட்டு இங்கே பார், இது mன்னு இருக்கா, ஸோ m⁻1 இருக்கும், பை டீன்னு இருக்கா, l⁻1 இருக்கும், ஈக்குவல் டு இங்கே l/tன்னு இருக்கு. நமக்கு வந்துட்டு m⁻1 வரணும், இந்த l⁻1 கேன்சல் ஆயிடணும், இங்கே வந்துட்டு ஒரு t⁻1 வரணும், அப்போ தான் இந்த t கேன்சல் ஆகும், இங்கே வந்துட்டு l² வரணும், அப்போ தான் கீழே வந்துட்டு இது போயிட்டு இதுதான்டா
இதுவாக இருந்தால் தான் இன்டூ வெலாசிட்டி வந்துட்டு எல்டி பவர் -1 போடும்போது இது போயிடும். எல்லுக்கு வந்துட்டு எல் பவர் -1 வந்துட்டு m/l வரும். கரெக்ட் ஆல்ஃபாஸ் கான்ஸ்டன்ட் ஆஸ் இதுதான்டா m⁻1 t⁻1 l பவர் -2 தான் வந்துட்டு ஆல்ஃபாவோட டைமென்ஷன்ரா. ஏன்னா இது கூட ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். m⁻1 l பவர் -1 வரணும். கரெக்டா? ml பவர் -1 வரணும். அது எப்போ வரும்? இதோட டைமென்ஷன் வந்து m⁻1 t⁻1 l பவர் -2 இருந்தால் தான் வரும். வெரி குட். ஓகே, ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. அடுத்த சம் போடும். இந்த சம் யார் ஆன்சர் சொல்ல போறீங்க? எத்தனை சம் இருக்கு? இதான் கடைசி சம். ஓகே, லாஸ்ட் 2 சம்ஸ் வந்துட்டோம். ஓகேவா? லாஸ்ட் 2 sums we are here. Who is going to give me the answer for the last 2 sums? ரொம்ப ஈஸி. Impulse is equal to a particle of mass m is moving at the uniform velocity v1. It is given an impulse such that its velocity becomes v2. The impulse is equal to என்னடா? impulse என்னது? இதான் impulse. இது இருக்கா? என்னடா ஆன்சர் காணோம். இதோ இங்க இருக்கு. எஸ், சிம்பிளா? ஏன்டா? ஏன்னா இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் மொமெண்டம். இதான சேஞ்ச் இன் மொமெண்டம். mv2 - mv1 தான் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ அதை மட்டும் பண்ணாலே நமக்கு இம்பல்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? ஈஸியா? ஓகே சார், புரிஞ்சுச்சா? இது புரிஞ்சுச்சுன்னா சாட்டில் ஒரு ஃபயர் போடு. இம்பல்ஸ் வந்து என்னதுரா? impulse வந்துட்டு is the change in momentum. change in momentum தான் impulse. so mv2 - mv1 பண்ணா impulse வந்துட்டு is equal to change in momentum டா. ஓகேவா? என்னது? impulse is equal to change in momentum. ஓகேவா? so நீ வந்து momentum v2ல இருக்க போது momentum -v1ல இருக்கும் போது momentum. momentum mass times velocity தானே, அதை மட்டும் அப்படியே சப்ராக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். சிம்பிளா? கிளியரா? இம்பல்ஸ் வந்து f into t நீ பார்த்துருப்ப. என்னது? f into t ன்னு பார்த்துருப்ப. வேறு t is very short. இப்போ f ஈக்குவல்ஸ் என்னதுரா? ma. ஏக்கு பதில் என்னடா போடலாம்? v/t. அப்போ m into v/t into t போட்டால் என்னடா ஆகும்? mv தான் இருக்கும். அந்த mv தான் தோ இவங்க இருக்கு. அது எப்படி மாறுது அப்படின்றது தான் இம்பல்ஸ். ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே பாரு, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபயர் போட்டாங்க, புரிஞ்சிருச்சு போல. ஓகேவா? இம்பல்ஸ் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி which is equal to the change in momentum. சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அவ்வளோதான். ஓகேவா? என்னது? ஓகே சார், நவ் கிளியர். சூப்பர் 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 சூப்பர். ஓகே, இப்போ வந்துட்டு thrust வச்சு ஒரு சம் பாப்போமா? A 600 kg rocket is set for vertical firing. If the exhaust speed is 1000 m/s, the mass of the gas ejected per second to supply the thrust needed to overcome the weight of the rocket is. ஓகேவா? என்னது? thrust வந்து is the force by which the rocket moves upward. அது எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? thrust is given by அதே தான். என்னது? f equals ma தான். u/dt உனக்கு ma தான் வரப்போகுது. இங்கே வந்துட்டு ஆனால் மாஸ் தான் வேரி ஆகுதுனால dm/dt இருக்கு. ஓகேவா? அப்போ dm/dt மட்டும் வேணும்னா ஈக்குவல்ஸ் f/u டா. ஓகேவா? என்னது? dm/dt ஈக்குவல்ஸ் f/u. f-க்கு பதில் என்ன போட போற? m into a போட போற. பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்துடும். வாட் இஸ் தி ஆன்சர்? சார் ராக்கெட் சம் b is the answer. b is not the answer. ராக்கெட் சமுக்கு b ஆன்சர் இல்லை. இதை முதல்ல சால்வ் பண்ணு. force வந்து rate of change of momentum. so m into dv/dt or d or u or v into dm/dt ன்னு வரும்.
ஓகேவா? எது வந்து கான்ஸ்டன்ட் எது மாறுது அப்படின்றத பொறுத்து இதை நீ மாற்ற போற. இந்த கேஸில் என்ன மாறி இருக்கு? இந்த கேஸில் வெலாசிட்டி மாறி இருக்கு. இந்த கேஸில் என்ன மாறி இருக்கு? இந்த கேஸில் மாஸ் தான் மாறுது, ஏன்னா இட் இஸ் பீயிங் எஜெக்டட் அவுட்டு. கரெக்டா? அது அப்போ dm/dt தான் கேட்குறாங்க. மாஸ் ஆஃப் தி கேஸ் டு மாஸ் ஆஃப் த கேஸ் ejected per second தான் கேட்குறாங்க. அதான் dm/dt. அது நீ வந்து f/u அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்க போகிற. u ஒன்றும் இல்லை, வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட், அவ்வளோதான். f/uன்னு கண்டுபிடிக்க போகிறேன். எஃப்க்கு பதிலாக m × a போட போகிறேன். ஏன்னா நமக்கு வந்து a தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? நமக்கு வந்து a தான் தெரியும். நமக்கு a தெரியுமாடா? Sir, rocket sir, what is A, sir? Sir, நான் A equals 10 meter per second போட்டிருக்கேன். Yes டா, A வந்து 10 meter per second தான்டா போடணும். ஓகேவா? A equals 10 meter per second தான் போடணும். ஏன்னா it is the thrust needed to overcome the weight of the rocket. ஓகேவா? என்னது? weight of the rocket. அதனால acceleration due to gravity வந்துட்டு நீ வந்துட்டு A equals 10 meter per second square போட போற. ஓகேவா? எஸ், ஆப்ஷன் சி வருது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அப்போசிங் இதுதானடா. dm/dtன்றது எவ்வளோ ஃபியூவல் இஜெக்டடு டு கெட் இட் டு திஸ் ஹைட் ஆர் டு என்னது ஓவர் கம் த வெயிட் ஆஃப் த ராக்கெட். வெயிட் ஆஃப் த ராக்கெட் என்னது? mg தானே, அதுதான் போட்டிருக்கு. ஓகேவா? ஹலோ ஹலோ அனகா மேமா தெரியல, நாட் ஷுர். ஹாய் மேம். மேமா இருந்தால் ஹாய் மேம், இல்லை வேறு யாராச்சும் அனகாவாக இருந்தால் ஹாய் அனகா. குட் ஈவினிங், வெல்கம் டு த கிளாஸ். A should be greater than g தானே சார்? ஏன்டா A should be greater than g? Why should A be greater than g? A need not be greater than g டா. நீ அப்படி நினைக்கிற? A should be greater than g நீ ஏன் யோசிக்கிற அப்படின்றத வந்துட்டு நீ ஜஸ்டிஃபை பண்ணு பார்ப்போம். பிகாஸ் கிராவிடேஷன் அப்படின்னா என்னடா? வெறும் பிகாஸ் கிராவிடேஷன் அப்படின்னு சொன்னா என்னடா அர்த்தம்? மூவிங் அப்வர்ட்னா ஆனால் மற்ற குவான்டிட்டிஸ்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குல்லடா. நீ வெறுமனே வந்துட்டு mg மட்டும் கால்குலேட் பண்ணல. ஓகேவா? நீ வெறுமனே mg மட்டும் கால்குலேட் பண்ணல. இந்த ராக்கெட் வரைஞ்சோம்ல, இங்கே என்ன இருக்கு? வெயிட் வந்து mg, த்ரஸ்ட் வந்துட்டு மேலே போகுது. அந்த இடத்துல நீ வந்துட்டு த்ரஸ்ட் மைனஸ் வெயிட் ஈக்குவல்ஸ் ma அப்படின்னு தான் எழுதுற. த்ரஸ்ட் மைனஸ் த வெயிட் ஈக்குவல்ஸ் mn தான் எழுதுற. அப்போ வந்துட்டு A வந்து ஜியோட அதிகம் அப்படின்னு அர்த்தமா? டஸ் இட் நெசசரிலி மீன் தட் A இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஜி? A வந்து வேரி ஆகும்லடா. ஆக்சிலரேஷன் கீப்ஸ் வேரிங் இல்லையா? ஆக்சிலரேஷன் வந்துட்டு எப்பயுமே ஜியோட கிரேட்டராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. சரி, ஓகே. நீ என்ன சொல்ற? நீ வந்துட்டு இனிஷியலாக அப்போட சார் யூஸ்வலி கிராவிடேஷன் இஸ் ஹையர் தேன் ஏ. அதெல்லாம் இல்லைடா. ஏன்டா அப்படிலாம் சொல்றீங்க? வை ஆர் யூ சேயிங் தட்? ஒருத்தங்க என்னடானா ஏ வந்துட்டு அதிகமாக இருக்கும் கிராவிட்டியோட, அப்போதான் மேலே போகும் அப்படின்னு சொல்றீங்களா? இஸ் தட் யுவர் லாஜிக் பிஹைண்ட் சேயிங் தட்? இங்கே வர நெட் ஃபோர்ஸ் தான்டா மேட்டர்ஸ். ஓகேவா? என்னது? நெட் ஃபோர்ஸ் தான் மேட்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே. சரியா? என்னது? நெட் ஃபோர்ஸ் தான் மேட்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே. நெட் ஃபோர்ஸ்ன்றது மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன் தான். ஓகேவா? என்னது? நெட் ஃபோர்ஸ்ன்றது மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன் தான். தட் இஸ் நாட் த்ரஸ்ட். ஓகேவா? தட் இஸ் நாட் த்ரஸ்ட். அங்கே தான் நீ கன்ஃபியூஸ் ஆகுற. ஓகேவா? நீ எங்கே கன்ஃபியூஸ் ஆகுறனா, நீ நினைக்கிற நெட் ஃபோர்ஸும் த்ரஸ்ட்டும் ஒன்றுன்னு நினைக்கிற. அங்கே தான் நீ கன்ஃபியூஸ் ஆகுற. ஆனால் அது உண்மை இல்லை. த்ரஸ்ட் வந்துட்டு நெட் ஃபோர்ஸ் வந்துட்டு த்ரஸ்ட்லேருந்து நீ வந்துட்டு வெயிட்டை குறைச்சிட்டா அதுதான் வந்துட்டு நெட் ஃபோர்ஸ். புரியுதா? நீ நெட் ஃபோர்ஸே வந்துட்டு என்ன யோசிக்கிற? நீ நெட் ஃபோர்ஸ் தான் த்ரஸ்ட்னு யோசிக்கிற. அதனால தான் நீ ஏன் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிற. புரியுதா?
இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? மணி 8 ஆச்சு, நான் கிளாஸை முடிக்கிறேன். புரிஞ்சுதா? இது ஈஸி, இதெல்லாம் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. ஓகேவா? இல்லை சார் இதில் ஏதாவது டவுட்னா தியாகவும் மெயில் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார், ஐ காட் இட். ஷைலண்ட் டெப்ரா, நோ இஷ்யூஸ்மா. ஓகேவா? இன்னைக்கு வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் செகண்ட் லா பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? செகண்ட் லா பேஸ் பண்ண சம்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். வேறு எதுவுமே இல்லை கவர் பண்ண. ஓகேவா? டன்னா? ஓகேடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். வேறு ஏதாச்சும் இருக்கா சொல்கிறதுக்கு உங்களுக்கு? நாளைக்கு ஒரு சில சென்டர்ஸில் MVSAT இருக்குடா, அதை போயிட்டு பார்த்துருங்க, எழுதிருங்க. ஆல் தி பெஸ்ட். அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பாரு. நாளைக்கு என்னது சார்? நாளைக்கு தேர்ட் லா ஆஃப் மோஷன் போயிடலாம். தேர்ட் லா ஆஃப் மோஷன் பேஸ் பண்ணால் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சரியா? லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டரில் டாபிக் வைஸ் ஒன்று நம்ம கவர் பண்ணிட்டே போகலாம். லாஸ் ஆஃப் மோஷனோட 1 ஷாட் வீடியோ உங்களுக்கு வந்துடும். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன் திங்ஸ் வேர் எவர் நெசசரி, பட் ரொம்ப சிம்பிள் திங்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வீடியோ கீழே கேளுங்க. நான் ஏதாச்சும் இஃப் இட் இஸ் சம்திங் டிஃபிகல்ட், இஃப் தட் இஸ் சம்திங் தட் நீட்ஸ் டு பி கவர்ட், நான் கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே பாரு, ஃபஸ்ட்டு எப்படி தெரியுமா போயிட்டு இருந்துச்சு கிளாஸஸ்? ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருந்தேன்? லைவ்ல வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸுக்கு வந்தோம். இப்போ ஆனால் வந்து லைவ்ல வந்து தே செட் நாட் டு டேக் கிளாஸஸ். கரெக்டாக? அதனால வந்துட்டு 1 ஷாட் வீடியோஸ் தான், ஃபுல் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் வருது. ரெக்கார்டட் வீடியோஸில் வந்துட்டு நான் கான்செப்ட் வைஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா ரொம்ப நேரம் ஆகிடும், ரொம்ப தூரம் போயிடும். ஸோ கான்செப்ட்ஸை நான் வந்து சம்மரைஸ் தான் பண்ணுறேன் அந்த 1 ஷாட் வீடியோஸில். அது வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் கவரேஜ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்விங் செஷனுக்கு வந்துடுங்க. இங்கே இது மாதிரி எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணப்பட்டுடும். சரியா? இங்கே இது மாதிரி எல்லாமே கவர் பண்ணப்பட்டுரும். விச் கான்செப்ட் சார்? சூடோ ஃபோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சூடோ ஃபோர்ஸ் பற்றி அந்த 1 ஷாட் வீடியோவில் வரும், கம்மியாக வரும். ஓகேவா? சூடோ ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சாப்டர் போயிட்டே இருக்கும்போது டாபிக் வைஸ் கவர் பண்ணும்போது that will be covered. எந்த டைம்? டுமாரோ சார். டுமாரோ we don't have a class டாக்கா. நான் அது கேட்க சொன்னாங்கடா. நாளைக்கு சண்டே சம்பவம் ப்ராப்ளம் சால்விங் வைப்போம்ல, அது வந்து வேணுமா வேணாமா? என்ன சொன்னாங்கன்னா, மேம் வந்துட்டு சண்டே we are not getting a lot of traction. ப்ராப்ளம் சால்விங் செஷன் வச்சாலுமே வந்துட்டு இப்போ மற்ற நாளெல்லாம் we are getting நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஒரு 100, 80, 90 அது மாதிரி வருதுன்னா சண்டே வந்துட்டு there is not a lot of traction. ஸோ சண்டே கிளாஸ் வேணுமா சார்? இல்லை சண்டே பசங்க ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாமா? சண்டே யாரும் பார்க்க மாட்டாங்களா, படிக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நோ சைலண்ட், நோ இஷ்யூஸ் டாக்கா. டோன்ட் வரி அட் ஆல், நாட் அ ப்ராப்ளம். வேணும் சார் அப்படி தான் சொல்கிறீங்களா? சரி, ஓகே, நான் மேம்கிட்ட சொல்கிறேன். மேம் அதுக்குள்ளே ரெக்கார்டிங்லாம் பிளான் போட்டாங்க, நாளைக்கு கிளாஸ் வேணாம் அப்படின்னு நினச்சி. பட் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். ஐ வில் டெல் மேம், யூ டோன்ட் வரி. நாளைக்கு வந்து கிளாஸ் வச்சிடலாம். நாளைக்கு கிளாஸில் வந்து நான் சொன்ன மாதிரி செகண்ட் லா ஆஃப் மோஷன் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். அது பார்க்கும்போது இப்போ இந்த டெரிவேஷன்லாம் ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறோம்ல, அது மாதிரி கிளியர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே? வரி பண்ண மாட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துடலாம்ல. மறுபடியும் நீ பார்த்துக்கோ, இந்த எஃப் வேற, த்ரஸ்ட் வேற. ஓகேவா? என்னது? நெட் ஃபோர்ஸ் வேற, த்ரஸ்ட் வேற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே சார், ஓகே சார். ஆனால் நான் அப்படி சொல்லும் போது உனக்கு டவுட் வரணும்டா. தியாகு, யுவர் டவுட் ஹியர் ஷுட் நாட் பி கிளியர். ஓகேவா? இன்னும் கிளியர் ஆகிருக்கக்கூடாது. அதனால நீ வந்து எனக்கு மெயில் பண்ணு, நான் உனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சார் டுமாரோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ, வாட் கேன் ஐ ஸ்டடி சார்? கம்ப்ளீட்லி ஃப்ரீ, வாட் கேன் ஐ ஸ்டடினா ஐ ஹோப் யூ இது NCERT ஃபிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக் வந்திருக்கும். லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஓகேவா? நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி லாஸ் ஆஃப் மோஷன் லெசன் உள்ள என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணுண்டா, லைன் பை லைன். ஓகேவா? நம்ம எப்படி ஸ்டார்டிங் கிளாஸஸ்லாம் லைன் பை லைன் போய் ஃபுல்லாக படித்தோமோ அது மாதிரி புக்கில் இருக்க எல்லா கான்செப்ட்ஸையும் ஃபுல்லாக ரீட் பண்ணு, எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி. மற்றவங்களுக்கும் வந்துட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அது பண்ணுங்கள். ஓகேவா? தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகே? ஓகே சார். இங்கே பாரு, NCERT பொறுத்த வரைக்கும் நீ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே NCERT புக்கில் போய் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவன் வந்துட்டு he will assume you know some things and he will start writing stuff. இது இப்படி இது அப்படின்னு அவன் நிறைய எழுதிட்டு போயிடுவான். ஆனால் அதுக்கு பேசிக்ஸ் தெரியலனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீ வந்துட்டு படிக்க பாரு, ஏதாச்சும் புரியலைன்னா பயப்படாத, உடனே அதை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு திரும்ப நீ சப்ஜெக்ட் கொஞ்சம் கற்றுக்கிட்டு NCERT டெக்ஸ்ட் புக்கை படிச்சுன்னா புக்கு நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். நீ சப்ஜெக்ட் தெரியாமல் அதே புக்கை படிக்கும்போது உனக்கு வந்துட்டு புக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணும். நீங்கள் கேட்டிருந்தீங்களா NCERT ஃபிசிக்ஸ் புக் எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு, அதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ பண்ணி போடுறேன், அந்த வீடியோ பாருங்கள். சரியா? ஓகேடா.
சார் என்சிஆர்டியில் எனி டவுட்னா கேட்கலாமா? எஸ் நிஷா, அஃப்கோர்ஸ். அண்ட் மற்றவங்களும் யாராச்சும் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த சம்மே சார் இது எனக்கு கிளியர் ஆகலை சார், இது ஃபுல்லாக எழுதி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க சார், எதுவாக இருந்தாலும் இதில் என்ன சம்மாக இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார். சார் ஒன்லி ஒன் லைவ் ஃபார் லா ஆஃப் மோஷனா? இல்லைடா, ஒன் லைவ் இல்லை, ஒன் ஷார்ட் வீடியோ அது. அதில் வந்துட்டு ஃபுல் லெசனுமே கவர் ஆயிரும். ஓகேவா சார்? மண்டே வீக்கெண்ட் டெஸ்ட், ஐ டென்ட் ப்ரிப்பேர் ஃபிசிக்ஸ் தட் மச், கேன் யூ சே ஹவு டு கம்ப்ளீட் pseudo force அண்ட் constraint motion அண்ட் ஸ்ப்ரிங்? பா 3 டாபிக் ஃபுல்லாக முடிக்கணுமா? பார்ட் டெஸ்ட் வைக்கிறாங்களா உங்களுக்கு? வீக்கெண்ட் டெஸ்ட் மண்டே என்னடா வீக்கெண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க? மண்டேனா வீக் டே, அதான்டா வீக்கோட பிகினிங். சரி ஓகே ஓகே. ஐ டென்ட் ப்ரிப்பேர் ஃபிசிக்ஸ் தட் மச், கேன் யூ சே ஹவு டு கம்ப்ளீட் pseudo force அண்ட் constraint motion அண்ட் ஸ்ப்ரிங்? constraint motion என்னடா? ஐ எம் நாட் ஷுர் வாட் constraint motion இஸ். ஸ்ப்ரிங்லாம் ரொம்ப ஈஸிடா, ஒரே ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு. ஆனால் உனக்கு புள்ளி சிஸ்டம் அதெல்லாம் இருக்கா? டு யூ ஹாவ் ஆல் தட்? எனக்கும் டெஸ்ட் சார். கவலைப்படாதீங்களா, டெஸ்ட்லாம் ஈஸி தான்டா. இதெல்லாம் இருக்காடா? மாஸ் தொங்க விட்டு புள்ளி, சி சாரிடா, அண்டோன்னு நினச்சா தம்பிக்கிட்டு. புள்ளி வச்சு இங்கே ஒரு மாசு, இங்கே ஒரு புள்ளி வச்சு இங்கே இன்னொரு மாசு, இதெல்லாம் இருக்கா? இதுதான் சொல்கிறீங்களா? எஸ் சார் இருக்குது, இதெல்லாம் தான் இருக்கா? இதெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்கணும்டா. இதில் நிறையா இருக்குது எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டம்னா என்ன, சிஸ்டமில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, நம்ம என்னென்ன அசம்ஷன்ஸ் வச்சுருக்கோம், அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆல் தட் நான் இப்போ தான் இந்த லாஸ் ஆஃப் மோஷன் முடிச்சுட்டு அப்படியே லாஸ் ஆஃப் மோஷனில் தான் அதெல்லாம் வருது, ஒன்றுனா போகும்போது அப்படியே பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு நான் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு வேளை உங்களுக்கான அந்த டாபிக்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா தேர் ஆர் n number of videos on YouTube. ஓகேவா? there are n number of videos on YouTube that you can watch. ஓகேவா? நீ வந்துட்டு ஒரு I'll give you one thing that you can do. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு சார் எடுக்கிறது, அவரும் அந்த லெசன் தான் எடுத்திருப்பாரு, ஆனால் அவனுக்கு புரியாமல் இருக்கும். அது ஏன் புரியல அப்படின்ட்டு யோசிச்சுப்பாரு. அவர் என்ன வந்து வித்தியாசமாக சொல்கிறாரு. ஒருத்தவங்க ஒரு மாதிரி டெரைவ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் இருக்குது. ஓகே, இது இருக்காடா? பேங்க்டு கர்வில் கார் போனால் என்ன ஆகும்? இப்படி இருக்க பிளேனில் வந்துட்டு கார் இப்படி போகிறது அதெல்லாம் இருக்கா? என்னடா கார் வரைய தெரியலடா, ஃப்ரண்ட்ல இருந்து எப்படி இருக்குன்னு தெரில. ஹெட்லைட்டு, வீலு, இது ஃப்ரிக்ஷன் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். சாரி, ஃப்ரிக்ஷன் வந்து இப்படி ஆக்ட் ஆனால் என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் கீழே ஆக்ட் ஆனால் என்ன ஆகும்? ஜீரோ ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும்? அதெல்லாம் இருக்கா? அது இல்லை சார். ஓகே, அது இல்லை. சரி ஓகே. I have 4 subjects: physics, chemistry, botany and zoology for 720 NEET weekends. Yes sir, but that is last week I completed, but this week also I have thermodynamics. Wow, பாருடா, நம்ம இன்னும் லாஸ் ஆஃப் மோஷனில் தான் இருக்கும். அவங்க வந்து தெர்மோடைனாமிக்ஸ்லாம் போயிட்டாங்க. அது இல்லை. ஓகே, அது இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. பட் ஓகேம்மா, இது அப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா they would have probably given you material also for these topics. ஓகேவா? என்னது? they would have given you materials also for that topic. அந்த டாபிக்ஸில் அந்த மெட்டீரியல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடு. கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் நான் 100% சால்வ் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்க போகிறேன் அப்படின்ற அப்ரோச் நீ போகிறனாலும் ஓகே. இன்னொரு அப்ரோச் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்க கான்செப்ட்ஸ் தான் நான் கிளியராக படிச்சிடுறேன். இந்த டெஸ்ட்டுக்கு என்னால் ப்ராப்ளம்ஸ் 100% அட்டன் பண்ண முடியலனாலும் நான் வந்து அடுத்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் 100% அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்ற இதில் போங்க. யூ ஹாவ் போத் தீஸ் ஆப்ஷன்ஸ், யூ கேன் சூஸ் ஐதர். ஓகேவா? நீ வந்து நான் டெஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படி போனாலும் ரைட்டு. ஆர் நான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் கிளியராக படிச்சிடுறேன். கான்செப்ட்ஸ் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் பார்க்காம நான் வந்து டெஸ்ட்டுக்கு போய் ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை சால்விங் த ப்ராப்ளம்ஸ் தேர். கஷ்டமாக தான் இருக்கும், மார்க் கம்மி தான் ஆகும், பட் இஸ் நாட் அன் இஷ்யூ. நீ வந்துட்டு உன்னோட கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ நல்லா இருக்குது, அதை வச்சே உன்னால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்குறேன். ஓகேவா? மேபி நீட்லலாம் வந்து பேட்டர்ன் அது இதெல்லாம் அப்படி இருக்கலாம்டா. ஆனால் அப்புறம் நீ காலேஜ், ஐஐடி, ஜாம் அது மாதிரிலாம் எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது பேட்டர்ன்ஸ் டோன்ட் மேட்டர் தட் மச். உன்னால் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் மண்டைக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வர முடியுதா அப்படின்றது தான் கான்செப்ட் வச்சு. சார் மெயின் இஸ் ப்ராப்ளம். எஸ்டா கண்ணா, மெயின் ப்ராப்ளம் தான்டா. ஆனால் அந்த ப்ராப்ளம் நீ அப்ரோச் பண்ணுற விதம் இருக்குல்ல. இப்போ ஒரு 1000 கணக்கான ப்ராப்ளம். இப்போ சாட்ஜிபிடி மாதிரி தான். சாட்ஜிபிடி வந்து எப்படி பேசுது? வெறுமனா ஆல்ரெடி எல்லாரும் பேசினதை வந்துட்டு இன்புட்டாக கொடுத்து அதை அப்படியே அது வந்து வெளியே இது பண்ணுது. அது மாதிரி நீ 1000 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதே டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீ போட்டுற முடியும். ஆனால் அவன் அங்கே ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறான், ஏதாச்சும் மாத்திரம் அப்படின்னா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கணும். ஐ ஃபீல் ஃபிசிக்ஸ் இஸ் லிட்டில் பிட் டஃப்.
physics is tough physics is easy டா நான் மறுபடியும் அதான்டா சொல்றேன் ஷைலன் வெரி ஃபர்ஸ்ட் ஷைலனுக்கு பேசி முடிச்சிருவோம் எக்ஸாம் இருக்கு ஷைலன் நீங்க வந்துட்டு கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியரா படிங்க கான்செப்ட்ஸ் இல்லாம ப்ராப்ளம்ஸ்ல போனா தட் மைட் எண்ட் அப் நாட் குட் ஓகேவா அட்லீஸ்ட் ப்ராப்ளம்ஸ்ல நேரா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் பாக்குறீங்களோ அதோட கான்செப்ட்ஸை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க அதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா கான்செப்ட்ஸுவலா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஃபார் ப்ராப்ளம்ஸ் உள்ள போனா தட் இஸ் அ பிக் அது வந்து ரொம்ப குழப்பி விட்டுரும் ஓகேவா ஏன் வந்து எங்க நெகட்டிவ் சைன் வருது எங்க பாசிட்டிவ் சைன் வருது எதுக்கு நெகட்டிவ் எடுக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு யூ ஷுட் பி வெரி கிளியர் எதுக்கு இதை ஈக்குவேட் பண்றாங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றது கிளியரா இருக்கும் கிளியரா இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அட் அண்ட் டூ இட் ஓகேவா if I work some more sum for exam I may easy for MVSAT exam ஆமாண்டா இங்க பாரு physics is all about problem solving ஓகேவா physics is not at all about theory physics is all about problem solving but வெறுமன தியரி படிச்சுட்டு உன்னாலேயே ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு நீ பாரு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் யூ சிட் அண்ட் லுக் அட் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதை வச்சு ட்ரை பண்ணி பாரு நீ என்ன மிஸ் பண்ணன்றது உனக்கே தெரிய வரும் அப்போ நெக்ஸ்ட் டைம் நீயே கான்செப்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும்போது யூ வில் பி சர்ப்ரைஸ் தட் ஹவு பெட்டர் யூ கேன் சால்வ் தோஸ் ப்ராப்ளம்ஸ் புரியுதா எண்ட் ஆஃப் த டே அதான்டா கோலு இப்போ இதுதான்ப்பா டாபிக் இதுதான் வந்துட்டு இப்படி தான் கேள்வி வரும் இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்றது கோல் இல்லை நம்ம கோல் என்ன whatever the question is however difficult it is எவ்வளோ கான்செப்சுவலாக அது வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் நம்மளால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு முடிச்சிட முடியும் அதுதான் அதுக்கு வந்து கான்செப்ட் கிளியராக இருக்கணும் ஒன்ஸ் த கான்செப்ட்ஸ் ஆர் கிளியர் ஃபிசிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ராப்ளம்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும்டா அன்னைக்கு மேம் கிட்ட கேட்டப்போ மேம் 300 ப்ராப்ளம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா என்னது மேம் வந்து 300 ப்ராப்ளம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் நாட் தட் 1000 ப்ராப்ளம் போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் இங்கே இதுக்கு பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்துட்டு ஐ சால்வ் 50,000 ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன்ட் அப்படின்ற வீடியோ தான் வந்துட்டு நான் இங்கே இதில் சேர்றதுக்கே நான் வந்துட்டு வீடியோ பண்ணி அனுப்புனேன் ஓகேவா ஸோ யூ நீட் டு சால்வ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஐ அட்டெண்டட் MVSAT எக்ஸாம் டுடே அண்ணா ஓகே வெரி குட்ரா டே எல்லாரும் கிளம்பிட்டாங்கடா மணி நீ மட்டும் தான் இருக்க பட்டுலா டூ எவ்ரி ஒன் எல்ஸ் லெஃப்ட் ஃபிசிக்ஸ் 50 மினிட்ஸ் தான் இருக்குது எதுக்கு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில சரி ஓகே கான்செப்ட்ஸ் ஓகே ஸ்டெப்ஸ் ஓகே பட் விச் ஃபார்மேட் விச் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் இஸ் கன்ஃபியூசிங் சார் டே அது பிரச்சனையே இல்லைடா எந்த ஸ்டெப் வேணாலும் ஃபர்ஸ்ட் போடலாம் என்னது எந்த ஸ்டெப் வேணாலும் ஃபர்ஸ்ட் போடலாம் ஆன்சராக வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஸ்டெப்ஸ் எழுதும் போது கிளியரா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான் செகண்ட் ஸ்டெப்னு எழுதுவான் ஆனால் நீ ஆன்சரே கண்டுபிடிக்கல நீ வெறுமனா வந்து ஒரு ப்ராப்ளமை பார்க்குற அப்படின்னா யூ கான் ஜஸ்ட் புட் த ஸ்டெப்ஸ் இன் த ரைட் ஆர்டர் அப்படியே எழுதும் போதே வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் இதான் செகண்ட் எழுத முடியாது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு எழுதிட்டு எது கூட ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் பார்க்கணும் தட் இஸ் ஹவ் இட் கோஸ் ஓகேவா ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை ஷைலன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படிச்சுட்டு practice as many problems as possible ஓகேவா அண்ட் எல்லா இதுலேயுமே இஃப் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஆல் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் அண்ட் ஒரு டாபிக்லையும் வந்து நியூஆன்சஸ் இருக்கும் கரெக்டாக என்னது ஒரு டாபிக்லையுமே நியூஆன்சஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்துட்டு லீஸ் கவுண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா இல்லை ரீடிங் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா இல்லை திடீர்னு பிச் என்னன்னு கேட்குறாங்களா அது மாதிரி வந்துட்டு தே மைட் ஷஃபல் திங்ஸ் இன் பிட்வீன் தட் இட் செல்ஃப் அது மாதிரி விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப வந்துட்டு டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் அட் த சேம் டைம் டோன்ட் பி டூ லெத்தார்ஜிக் உங்களோட 100% கொடுங்க எக்ஸாமுக்கு அண்ட் எஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி போச்சு அப்படின்ட்டு ஓகே பட்டு லட்டு மெயில் எஸ் சார் ஐ வில் டூ ஓகே ஷைலன் ஆல் தி பெஸ்ட் வேற என்னடா இப்படி டைம் மேனேஜ்மெண்ட்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து வர விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு படிக்கணும் படித்து ஃபுல்லாக புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங்கில் தான் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட்லாம் வரப்போகுது முதல்ல கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிருச்சா எஸ் புரிஞ்சிருச்சு அப்புறம் ப்ராப்ளம்ஸை முதல்ல சால்வ் பண்ண முடியுதா என்னது ப்ராப்ளம்ஸை ஃபஸ்ட்டு உன்னால் சால்வ் பண்ண முடியுதா எஸ் சால்வும் பண்ணுற ஆனால் நீ ஸ்லோவாக பண்ணுறனா தான் நீ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரணும் ஆர் ஒரு முக்கியமான டைம் மேனேஜ்மெண்ட் ட்ரிக்னா ஒரே ப்ராப்ளம்க்கு 5 நிமிஷம் மேலே எடுத்துச்சுன்னா அதை விட்டு அடுத்த ப்ராப்ளம் போயிரு அவ்வளோதான் சிம்பிள் ஓகே பாய் தியாகு எல்லாருமே போகலாம்டா பாய்டா வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க இதான் என் இமெயில் ஓகேவா வேறு ஏதாச்சும் மெயில் எனி டவுட் ரிகார்டிங் வாட் எவர் regarding the subject regarding how to manage time regarding how to deal with stress எதுனாலுமே feel free to mail me I'll respond சரியா டைம் ஆச்சு சார் கிளம்புறேன் see you all in the next video until then I'll be waiting
பை. எக்ஸாம் இருக்கவங்களுக்குலாம் ஆல் தி பெஸ்ட்ரா.